ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு எழுதும் அனைவருக்கும் எய்ம் டிஎன் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த செஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 3 சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமோட ஃபார்மேட் வந்து நம்ம இந்த கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது மூலமாக புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஈவினிங் செஷன். ஸோ மார்னிங் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஆர் இந்த ப்ரோக்ராம் மிஷன் எக்ஸ்பிரஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து ஸோ காலையில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு வர கான்செப்ட் வீடியோஸ் வரும். ஆஃப்டர்நூன் செகண்ட் செஷனில் இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறதை பற்றி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டுமே தனித்தனியாக கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து போனது தான். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கான்செப்டை பார்க்குறீங்களோ அதையே அப்போதைக்கப்போ சால்வ் பண்ணியும் பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் 3 கிளாஸ் தான் போயிருக்கோம். ஃபஸ்ட் 2 கிளாஸ் நம்பர் சிஸ்டம் 1, 2 பார்த்துருப்போம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த ஏரியா பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை நான் 20 டாபிக்ஸும் படித்து முடிச்சுட்டு தான் 20 டாபிக்ஸும் கற்றுக்கிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறது மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்று கற்றுக்க சால்வ் பண்ணோம். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு கான்செப்ட் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோ ஆர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரை பண்ணுவோம், அதுலேருந்து லெசனை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கற்றுப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமும் அதே அப்ரோச் நீங்கள் பேரலாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நீங்கள் ஒரு கான்செப்டை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அதே ஈக்குவலான கான்ஃபிடென்ஸோட ஸோ தெரியாத ஏரியாஸையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்தும் கற்றுக்கணும். இந்த 2 லேர்னிங்கும் பேரலாக இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் 20 நாள் வந்து 20 கான்செப்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் 20 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வேலைக்கே ஆகாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க ஸோ கீழே வந்து நம்ம சால்வ் பண்ணாத பிடிஎஃப் இருக்கும், அதை முடிஞ்சால் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் நீங்கள் அதை சால்வ் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கிளாஸ்க்கு போகலாம். ஓகே. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்லேயோ நெக்ஸ்ட் செஷன்லேயோ வந்து நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் திரும்பவும் சொல்கிற மாதிரி ரயில்வேஸ் வந்து இந்த கண்ட்ரியோட லைஃப் லைனாக இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த ரயில்வேஸ்க்கு லைஃப் லைனாக இருக்க போகிறீங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு அப்புறம் வர பல தலைமுறைகளுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆல் தி பெஸ்ட். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து ஓகே சில பேர் புதுசாக வந்து பார்ப்பீங்க. ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படின்னா வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும், நமக்கு 90 மினிட்ஸ் டைமு. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து 25, மேக்ஸ் வந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு 20. ஓகேங்களா? ஸோ நம்ம காலையில் செஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 55 கவர் பண்ணுற மாதிரி இருக்குது, 55 கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஜென்ரல் சயின்ஸில் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் வந்து இங்கே கிளாஸில் பார்க்கும்போது ஒரு கொஷின் வருது அப்படின்னா அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸை பேரலாக இங்கேயே கவர் பண்ணிடுவோம். அது ரிலேட்டடான நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அதெல்லாம். ஓகேங்களா? இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ ஹிஸ்ட்ரியோ ஜாகிரஃபியோ ஏதாவது வருது அப்படின்னா அங்கேயே வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறது வெறும் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, நான் ஆப்ஷன் சி எழுதியிருக்கேன், ஆப்ஷன் சி கரெக்டாக வந்துருச்சு அப்படி மட்டும் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஹோலிஸ்டிக்காக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையுமே எடுத்து படிக்கணும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு இங்கே வருவீங்க. டிஎன்பிஎஸ்சியில் கான்செப்ட் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, இதில் கான்செப்ட் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன நெகட்டிவ் மார்க்ஸ்? ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வந்து 1/3 இருக்குது. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் மார்க்ஸ்னால் என்ன, அது 1/3 என்னங்கிறது பார்த்துருவோம். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ்னால் நம்ம ஏதாவது தப்பாக எழுதணும் அப்படின்னா வந்து நம்ம கரெக்டாக எழுதின கொஷின் வந்து மார்க் பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இது என்ன 1/3? இப்போ சப்போஸ் இந்த 100 கொஷினில் நீங்கள் 96 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ ஒரு 96 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அதில் வந்து உங்களுக்கு 90 வந்து கரெக்டு. சரிங்களா? 90 வந்து கரெக்டு, ஒரு 6 வந்து தப்பு. 90 கரெக்டு, 6 தப்பு. இந்த கரெக்டான கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. இன்ட்டு 1 = 90. இந்த தப்பான 6 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 1/3 ஆஃப் த மார்க்ஸ் குறைச்சிருவாங்க. இன்ட்டு 1/3. அப்போ 6 × 1/3 -2, ஏன்னா அது நெகட்டிவ் மார்க்ஸ்.
அப்போ உங்களுக்கு நெட்டாக 88 மார்க்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால தெரியாத கொஷினை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக எனக்கு அது ஐடியாவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸை பற்றி நான் படிக்கவே இல்லை. போன வருஷம் ஆஸ்திரேலியன் ஓப்பனில் யார் வந்து சாம்பியன்ஷிப் அடித்தாங்க, இல்லை யார் ரன்னர் அப்பு, இல்லை எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா அதை விட்டுறணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து தப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் மாதிரி ஆர்ட் ஆஃப் லீவிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஒன் ஆங்கிள் ஆஃப் அ parallelogram இஸ் 48 degrees less than twice the smallest angle. ஓகேங்களா? 48 degrees less than the angle இல்லையா, less than twice the smallest angle. அப்போ மெஷர் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்ன? ஸோ parallelogram நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஏ, இதுவும் இந்த ஏவும் ஈக்குவலாக இருக்கும், இந்த பியும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ parallelogram ஏ ப்ளஸ் பி வந்து 180 டிகிரி. சரிங்களா? ஏ ப்ளஸ் பி வந்து 180 டிகிரி. இது வந்து ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆங்கிள் ஆஃப் த parallelogram இஸ் 48 degrees less than twice the smallest angle. இங்கே ஏ தான் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். ஓகேங்களா? அப்போது பி மைனஸ் 2a equal to 48 degree. ஓகேங்களா? ஸோ 48 degrees less than twice the smallest angle. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து 2a minus b, 2a minus b is equal to 48 degree. ஏன்னா இது வந்து அந்த ஸ்மாலஸ்ட் ஆங்கிளை டபுள் பண்ணால் என்ன வருமோ அதை விட 48 degrees லெஸ். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ பியும் கேன்சல் ஆகிடும். 3a is equal to 218 இல்லை 228. 228 degrees. அப்போ a is equal to 228, 228 divided by 3 equal to, ஸோ 210 வந்து 70, இது வந்து பார்த்திங்கன்னா 6 18, இது 227 210 ப்ளஸ் 18 எழுதிடலாம். ஸோ 70 ப்ளஸ் 6ன்னு வரும். ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வந்து 76 டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க? லார்ஜஸ்ட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. சரிங்களா? அப்போ ஏ வந்து 76 டிகிரினா 76 டிகிரி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் 76 ஈக்குவல் டு 104 டிகிரி. சரிங்களா? அப்போ லார்ஜஸ்ட் ஆங்கிள் வந்து 104 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான நம்ம 76ன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிடணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ட்? ஸோ இண்டிஜினியஸ்லி டெவலப்னா இந்தியாவிலே டெவலப் பண்ண ஒரு 500 கிலோ பாம்பை கைடட் பாம்னா இங்கேருந்து கைட் பண்ணுவாங்க சுகாய் ஜெட்லேருந்து. ஓகேங்களா? ராஜஸ்தான் பொக்ரானில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஆர்டிஓ. ஓகேங்களா? ஸோ டிஆர்டிஓ வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வர்றாங்க. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வராங்க. இவங்க வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச்சில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த இதில் எந்த எலமெண்ட் வெர்சடைல் எலமெண்ட்? வெர்சடைல்னா எல்லாத்துக்கு கூட பிளெண்ட் பண்ணுற திறமை இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ விச் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தோட அடிப்படையும் இதுதான் அப்படின்னா கார்பன். ஓகேங்களா? ஸோ நம்ம பூமியில் இருக்கிறத நம்ம ஆர்கானிக் லைஃப் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் லைஃப் ஃபார்ம்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று படிப்போம்ல. ஸோ ஆர்கானிக் லைஃப் ஃபார்ம்னா ஸோ பேஸ் வந்து கார்பனாக இருக்கும். சரிங்களா? பேஸ் வந்து கார்பனாக இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸோ கார்பன் டை ஆக்சைடு, கார்போஹைட்ரேட், C6H12O6 அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ், சுக்ரோஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்கும். ப்ரோட்டீனில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், சரி கார்பன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கும். நம்ம கார்பன் லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் கார்பன் தான் வந்து பேசிஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ அடுத்து ஸோ யார் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவா 2020? ஸோ 2020 இப்போ வரைக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். ஸோ பிரமோத் சவந்த். ஓகேங்களா? ஸோ பிரமோத் சவந்த் 2020லையும் சீஃப் மினிஸ்டர். இந்த எக்ஸாம் லாஸ்ட் டைம் நடக்கும்போது அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11. ஓகே, ஸோ நேற்று அந்த நம்பர் சிஸ்டம் நம்ம நடத்தும் போது நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் 11ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன ரூல்ஸ் பார்த்துருப்போம்னா ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 0 இல்லைன்னா 11 வரணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 9 3 2 4
8x6 சரிங்களா. இப்போ இதில் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 9286 ஓகே. ஸோ 9286 9 + 2 + 8 + 6 இது ஒன்று ஓகேங்களா. அடுத்து ஓகே 9 + 2 18 20 10 19 25 ஓகேங்களா. அடுத்து 3 4 3 + 4 7 7 + x மைனஸ் 3 + 4 + x. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 11 22 அந்த மாதிரி ஏதாவது வரணும் ஓகேங்களா. ஸோ மைனஸ் 7 + x ஸோ ஈக்குவல் டு ஸோ 25லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம்னா ஸோ எக்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கணும். ஸோ என்ன சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 11 தான் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ 25 minus 7 minus x equal to 11. So 25 minus 7 வந்து பார்த்தீங்கன்னா 18 minus x equal to 11. அப்போ x equal to 18 minus 11 equal to 7. ஓகே. ஸோ அந்த இடத்துல 7 வந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ இந்த நம்பர் வந்து இட் இஸ் divisible by 11. ஸோ 11க்கான divisibility கண்டிஷன் என்னென்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அதாவது ஆல்டர்னேட்டிவ் சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி சம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 இது கிடைக்கும். ஒரு ஆட் செட்டு ஒரு ஈவன் செட்டு அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 0 இல்லைனா 11 இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் வரும் ஓகேங்களா. ஸோ 6 persons m1 m2 m3 m4 m5 m6 are sitting in a row facing towards north. So only 3 persons sit between m2 and m3. Okay. So m2 and m3 நடுவில் 2 பேர் தான் உட்காந்துருங்க. ஸோ m2 சாரி 3 பேர் தான் உட்காந்துருங்க m3. ஆனால் நமக்கு வந்து m2 ஃபர்ஸ்ட் வருமா m3 ஃபர்ஸ்ட் வருமா தெரியாது. அதனால் 2 பாசிபிலிட்டியும் போட்டுக்கலாம். ஸோ m3 ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் m2 இல்லை m2 ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் m3 ஓகேங்களா. ஓகே m3 is sitting to the immediate left of m5. m5ஓட immediate leftல ஸோ m3 m5ஓட immediate leftல m3 உட்காந்துருக்குங்க. ஸோ m5 ஓகேங்களா. அடுத்து only 3 persons sit between m1 and m5. ஸோ m1க்கு m5க்கு நடுவில் 3 பேர். ஸோ m5 1 2 3 இங்கே m1 ஓகே. ஸோ m5 1 2 3 m1 சரிங்களா. ஓகே. அடுத்து m4 sits to the immediate left of m6 and right of m3 ஓகேங்களா. ஸோ m4 sits to the immediate left of m6 and right of m3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m3ஓட ரைட்டில் யாரும் உட்கார வாய்ப்பே இல்லை ஓகேங்களா. ஏன்னா இங்கே 6 பேர் வந்துட்டாங்க ஓகே. அப்போ இது வராது ஓகே. அப்போ இங்கே வந்து பாருங்கள் m4 sits to the immediate left of m6 m4 m6 and right of m3. ஆனால் இங்கே ரைட் ஆஃப் m3ல வந்து m4 தான் இருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இமீடியட் லெஃப்ட் வேறு இமீடியட் ரைட் வேறு. இமீடியட் ரைட் ஆஃப் m3னா இங்கே வரணும். ஆனால் வெறும் ரைட் ஆஃப் m3னா எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ m4 sits to the immediate left of m6 and to the right of m3 ஓகேங்களா. ஸோ அப்போ m3க்கும் m6க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 1 2 ஓகேங்களா. ஸோ 2 persons. ஸோ இமீடியட் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கும் வெறும் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த டிவிஷன் சம் த டிவைசர் இஸ் 2 times the quotient and 6 times the remainder. If the remainder is 8, find out the value of the dividend ஓகேங்களா. ஸோ டிவிடெண்டோட வேல்யூ கேட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிவைடட் பை டிவைசர் ஈக்குவல் டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் இப்படி தான் வரும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க டிவிஷன் சம் டிவைசர் இஸ் 2 times the quotient and 6 times the remainder. ஓகே. ஸோ டிவைசர் வந்து 6 times the remainder இருக்கிறதுனால ரிமைண்டர் வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க. 6 into 8 equal to 48. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிவைசர் வந்து 2 times the quotientன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ quotient is equal to divisor by 2 equal to 48 divided by 2 equal to 24 ஓகேங்களா. ஸோ அப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறது டிவைசர் இன்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் சரிங்களா. அப்போ 24 இன்டு
48 ப்ளஸ் 8 ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு இது. ஸோ 24 ப்ளஸ் 48 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு 48 இன்ட்டு 25னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 1200 வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து 1100 1200 1152 ப்ளஸ் 8 ஓகேங்களா. ஸோ அடுத்து 1160 ஓகேங்களா. ஸோ நான் எப்படி அந்த 1152 அரைவ் பண்ணேன்னா ஸோ 48 இன்ட்டு 25 வந்து 1200 அப்போ அந்த 1200லேருந்து ஒரு 48 சப்ராக்ட் பண்ண அதனால் 1152 ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கல் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கும் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஓகே ஃபைன். இல்லை அப்படி இல்லைன்னா சரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ 4ம் 8ம் ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி இது வந்து இன்னும் 1200ன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ 1200ல் பக்கம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் ஓகேங்களா. இல்லை 4 and 8 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நமக்கு லாஸ்ட்டாக 2 வரும் ஓகேங்களா. ஸோ அந்த 2 கூட 8 ஆட் பண்ணோம்னா 0ல் வர்ற மாதிரி ஒரு ஆன்சர் வரும். பட் 0ல் 3 ஆன்சர் இருக்குது. இந்த ரெண்டும் ரொம்ப கேப் அதிகம். ஸோ அரௌண்ட் 1200 இது மட்டும்தான் இருக்குது, அப்படி கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, பர்சன் இன்வெஸ்டட் 2/3 ஆஃப் இஸ் கேபிட்டல் அட் த ரேட் ஆஃப் 6%. ஓகே, அவர்கிட்ட எக்ஸுங்கிற ஒரு கேபிட்டல் இருக்குது. அந்த எக்ஸில் 2/3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6% இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 வந்து 10%ல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 1 மைனஸ் 2/3 ப்ளஸ் 1/5 ஓகேங்களா. ஸோ இது பண்ணோம்னா 1 மைனஸ் 10 ப்ளஸ் 10 ப்ளஸ் 3 13/15 அதாவது 2/15 ஓகே. ஸோ மிச்சம் இருக்கிற 2/15 எத்தனை பர்சன்டில் 15% இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அது மூலமாக அவரோட இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னா வந்து 600 rupees வருது ஓகேங்களா. ஸோ அப்போ கேபிட்டல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஓகேங்களா. ஸோ 600 இஸ் ஈக்குவல் டு ஸோ 2/3 இன்ட்டு அந்த எக்ஸை வந்து பிரின்சிபல்னு எடுத்துக்கலாமா இல்லை எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ பி இன்ட்டு ஸோ ஆனுவல் இன்கம் அப்போ 1 ஓகேங்களா. ஆர் வந்து 6% டிவைடட் பை 100 ப்ளஸ் 1/5 இன்ட்டு 1/5x இன்ட்டு 10 into 1 PNR by 100 plus 2/15 into 1 into either rate of interest 15 divided by 100 okay. So இதுவும் cancel ஆயிடும். So இது cancel ஆனா 2 இதுவும் cancel ஆனா 2 ஓகேங்களா. So 600 equal to 4x plus 2x plus 2x divided by 100 ஓகேங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 600 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 8x. இதுவும் வந்து 25 2ன்னு இருக்கும். இதுவும் 300 ஓகே. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 7500 rupees ஓகேங்களா. ஸோ அப்போ 7500 rupees-ஐ 2/3 வந்து 6%லையும் 1/5 10%லையும் மிச்சம் இருக்கிறத 15%லையும் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா டோட்டல் இன்கம் அந்த ஆனுவல் இன்கம் வந்து 600 rupees வரும் ஓகேங்களா. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் ஓகே. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கொஷினை வந்து வளன்னு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா அவங்க ஒரு கொஷினுக்கு வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியான கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க, அப்போ அதிகமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய கொஷினுக்கு பெருசாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் கிவன் டேட்டா நம்ம எழுதிட்டோம்னாவே வந்து மொத்த ப்ராப்ளம் அதுவாக சால்வ் ஆகிடும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஸோ கிவன் டேட்டா எழுதணும் ஓகேங்களா. ஸோ 7 ஆரஞ்சு ட்ரீ இருக்குது, 28 ஆப்பிள் ட்ரீஸ் இருக்குது, 42 மேங்கோ ட்ரீஸ் இருக்குது. அது எல்லாமே ஒரு ரோவில் பிளான் பண்ணோம். ஆனால் என்னன்னா ஒரு ரோல ஒரு வெரைட்டி தான் இருக்கணும் ஓகே. ஸோ ஒரு ரோல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன்னா எல்லா ரோலையும் சேம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இருக்கணும், ஆனால் ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்கணும் சரிங்களா. அப்போது எத்தனை ரோஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டுருங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ 7 28 42 இது மூணுக்கும் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா வந்து 7. இது மூணுக்குமே ஹெச்சிஎஃப் வந்து 7 ஓகே. அப்போது
7 ஆரஞ்சு ட்ரீ இருக்கிற 7 ஆரஞ்சு ட்ரீ இருக்குது. ஒவ்வொரு ரோலையும் 7 மரத்தை நம்ம நட்டலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு ரோலையும் 7 மரத்தை நட்டலாம். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் 7மே ஆரஞ்சு ட்ரீயாக இருக்கும். செகண்ட் ரோவில் 7 மரத்தை நட்டலாமா? 28 ஆப்பிள் ட்ரீ இருக்கா? 7 ஆப்பிள். தேர்ட் ரோவில் 7 ஆப்பிள். ஃபோர்த் ரோவில் 7 ஆப்பிள். ஃபிஃப்த் ரோவில் 7 ஆப்பிள். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 4 ஆப்பிள் வந்து 28ங்கிறதுனால 28 டிவைடட் பை 7 வந்து 4. ஆப்பிள் வந்து 4 ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா 42 டிவைடட் பை 7 வந்து மேங்கோக்கு 6 ரோ இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆரஞ்சுக்கு 1 ரோ, ஆப்பிளுக்கு 4 ரோ, மேங்கோக்கு 6 ரோ. ஸோ டோட்டலாக 11 ரோஸ் தேவைப்படுது. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரே மாதிரி அதாவது ஒரே மாதிரி ரிசல்ட் வேணும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும், ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ரோலையும் சேம் நம்பர் ஆஃப் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டும் அடுத்தும் என்ன ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு. ஓகே, ஷர்ட்டு ட்ரௌசர். அப்போ டேபிளுக்கு என்னவா இருக்கும்? ஓகேங்களா, ஸோ டேபிள் வந்து ஃபர்னிச்சரா, பெட்டா, ஆல்மிராவா, சேரா? இது ரெண்டுமே வந்து ட்ரெஸ் தான். ஓகேங்களா, ஸோ டேபிள் வந்து ஃபர்னிச்சருக்கு கீழே வருது, ஆனால் இதுக்கான இணை கிடையாது. ஓகேங்களா, ஸோ டேபிள், சேர், ஷர்ட்டு, பேண்ட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் சேர். ஓகேங்களா, ஸோ ஃபர்னிச்சர்னு எழுதிக்கூடாது, ஏன்னா இது ரெண்டுமே ட்ரெஸ்ஸுங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது. டேபிள், சேர் ரெண்டுமே ஃபர்னிச்சருங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது. பட் பேர் அப்படின்னு வரும்போது ஷர்ட்டுக்கு பேர் ட்ரௌசர், டேபிளுக்கு பேர் வந்து சேர். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 36 சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் இட்ஸ் ஆல்டிடியூட் இஸ் 6 மீட்டர், ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் 3 சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏ. ஓகேங்களா, ஸோ பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3A ஈக்குவல் டு 36 மீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 12 மீட்டர். ஓகேங்களா, ஸோ ஏ ஈக்குவல் டு 12. ஆல்டிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க? 6. ஓகேங்களா, ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா half into b into h. ஸோ பேசிக்காக பேஸ் 12, h வந்து 6. ஸோ half into 6 into 12, இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 6 into 6 36 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ 36 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ அடுத்து ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் அலோக் அண்ட் அனில் இஸ் 3:4. இஃப் அலோக்ஸ் ஏஜ் இஸ் 20 years from now, if Alok's age 20 years from now will be 62, then what is Anil's percentage? ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு விதமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் அந்த ரேஷியோ போட்டு நம்ம சால்வ் பண்ணுறது அது காமன் மெத்தட். ஓகேங்களா, ஸோ ஃபாஸ்ட்டாக போகலாம். 20 வருஷம் கழிச்சு அலோக்கோட ஏஜ் வந்து 62. இப்போது அலோக் ஏஜ் என்னவா இருக்கும்? அலோக் ஏஜ் நவ் ஈக்குவல் டு 62 minus 20 ஈக்குவல் டு 42. சரிங்களா, ஸோ அலோக்கும் அனிலும் வந்து 3:4. அலோக்கோட பர்சன்டேஜ் வந்து 42. அப்போ அனிலோடது என்ன இருக்கும்? ஸோ இது வந்து 42 வந்து 14 into 3. அப்போ அனில் வந்து 14 into 4 இருக்கணும். அப்போ அனிலோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 56. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ 56 years. ஸோ அந்த ரேஷியோ எடுத்து அப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நார்மலாக போனோன்னா அலோக் இஸ் டு அனில் ஈக்குவல் டு, ஸோ அலோக் இஸ் டு அனில் ஈக்குவல் டு 3:4. அப்புறம் வந்து அலோக் 4 அலோக் ஈக்குவல் டு 3 அனில். அனில் தானே, அனில் ப்ளஸ் 20 இல்லை, அலோக் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 62. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மாதிரி லென்த்தாக போயிடும். அதுக்கு பதில் ஸோ அலோக்கோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம், 3:4 ரேஷியோ போடுறோம், அந்த பர்சன்டேஜ் கீழே 42 போடுறோம், இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிற ரேஷியோ எடுக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது. ஓகே, அடுத்து ஸோ when did All India Khilafat Committee pass a resolution declaring that no Muslim should serve in the British Indian Army? ஓகேங்களா, ஸோ ஜூலை 1921. ஓகேங்களா, ஸோ கிலாஃபத் மூமெண்ட் நமக்கு தெரியும். ஸோ
நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் கூட பேரலாக நடந்துச்சு. கிலாஃபட் மூவ்மெண்ட் எதுக்காக நடந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ துருக்கியில் வந்து பார்த்திங்கன்னா World War I முடிஞ்சதுக்கப்புறம் அந்த துருக்கி வந்து தோற்றுருவாங்க. அதோட லீடர் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆஃப் முஸ்லிம்ஸ் கலீஃபா, ஓகேங்களா. ஸோ அவரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. அதேமாதிரி அவரோட நிலங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் எடுத்துப்பாங்க. அதை வந்து திரும்ப அவர்கிட்ட கொடுத்து அவர் அந்த பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவருக்கு சப்போர்ட்டாக ஆரம்பிச்சது தான் கிலாஃபத் கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் எக்ஸசைசஸ் the constitutional powers and duties in relation to the accounts of union and central government. So union and central government accounts யாரை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அது கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் கேட்டாங்க. காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல் 148லேருந்து 151 வரைக்கும் அவருக்கு தான், ஓகேங்களா. சிஏஜி, ஆஃபீஸ் ஆஃப் சிஏஜி, ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஹெரிட்டேஜ் டவுன் ஆஃப் ஆர்ச்சா, அது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஆர்ச்சா வந்து மத்திய பிரதேஷ் இருக்கிற ஒரு இடம், ஓகேங்களா. ஆர்ச்சா வந்து மத்திய பிரதேஷில் இருக்கிற ஒரு இடம், ஓகேங்களா. ஸோ அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த செல் தட் செப்பரேட் செல் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து செல்லை பிரிக்கிறது வந்து பிளாஸ்மா மெம்பரேன், ஓகேங்களா. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் வந்து செல்லை வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து பிரிக்கும், ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஆஃப் கேரளா வேர் 8 plays are performed in 8 days. 8 நாளில் 8 கூத்து நடக்கும், ஓகேங்களா. ஸோ கிருஷ்ணாட்டம், ஓகேங்களா. ஸோ கிருஷ்ணாட்டம், ஸோ இது பண்ணவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணதேவா, ஓகேங்களா. ஸோ மணதேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோடோட ஜமோரின், ஓகேங்களா. ஜமோரின் ஆஃப் கோழிக்கோட், ரூலர் ஆஃப் கோழிக்கோட், ஓகேங்களா. ஜமோரின் ஆஃப் கோழிக்கோட். ஸோ இவரோட கனவுல வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்காக ஒரு கலை இது பண்ணணும்னா அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தலையில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணரோட மயிலிறகை வச்சு ஆடிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அதான் கிருஷ்ணாட்டம். 8 நாளில் 8 இது நடக்கும், ஓகே. அடுத்து ஸோ வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஸோ இதுக்கு என்ன வேல்யூ போட்டால் டிவிசிபிள் பை 9, ஓகேங்களா. ஸோ நேற்று நம்ம பார்த்த டிவிசிபிலிட்டி ஆஃப் 9ம் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து ஷுட் பி டிவிசிபிள் பை 9. ஸோ 2 3 4 6 x 4 5, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் ஒரு இதில் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணலாம், ஓகேங்களா. ஒரு மெத்தடில் ஆட் பண்ணலாம். ஸோ 2 + 3 + 4 + 6 + 4 + 5 + x, ஓகேங்களா. ஸோ 2 + 3 வந்து 5, 9 15 19 19 + 5 வந்து 24 + x ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 என்னன்னா 27, ஓகேங்களா. அப்போ x ஈக்குவல் டு 27 - 24 ஈக்குவல் டு 3ன்னு வரும், ஓகே. இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இதில் எதெல்லாம் கூட்டினா 9 வருமோ அதெல்லாம் கழிச்சு விட்டுடலாம். ஸோ 2 + 3 + 4 9 கட்டு, 4 + 5 9 கட்டு, 6 கூட எதை சேர்த்துனா 9 வரும், 3 சேர்த்துனா 9 வரும், அப்போ 3 தான் ஆன்சர், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக இப்படியும் சால்வ் பண்ணலாம். டிவிசிபிலிட்டி பை 9 வந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட், ஓகேங்களா. ஓகே, ஸோ இதில் ஓகே இது நம்ம இந்த சீரீஸ், ஓகேங்களா. ஸோ இதில் ஆல்ஃபபெட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ A C C F E J G O அதுக்கப்புறம் என்ன வரும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் எழுதிக்கலாம், ஓகேங்களா. A B C D E F G H I, ஓகே. அப்போது இந்த ரெண்டில் I இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் சி வந்து தேர்ட் லெட்டர், இது கேப் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 6th, ஜே வந்து 10th, ஓ வந்து 15th, ஓகேங்களா. ஸோ இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, ஓகேங்களா. ஸோ அந்த கேப் அதிகமாகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது 3, இது 4, இது 5, அப்புறம் 6 வந்து 21, 51 + 6 21. ஸோ 21st லெட்டர் என்ன அப்படின்னா வந்து டி வந்து 20, TU, IU தான் ஆன்சர், ஓகேங்களா. IU வந்து ஆன்சர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வர்டிக்கலாக செப்பரேட் பண்ணி கேப் விட்டு எழுதும்போது நமக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, cos x + 1/cos x = 2. ஸோ cos n⁴x + 1/cos nx. ஸோ இதே மாதிரி நம்ம நேற்று ஒன்று பார்த்தோம், 1/x² ப்ளஸ், ஸோ x + 1/x = 2, x² + 1/x² என்னன்னு பார்த்தோம், அதே மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ மைண்டில் ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அது நமக்கு ஈஸியாக அதை பார்த்துன்னு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ காஸ் இதுக்கு பதிலாக நேற்று அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்.
ஸோ இது ஈக்குவல் டு 2 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருப்போம். அதுவும் 2 தான். அதே மெத்தட் தான் இங்கே. ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்தால் ஸோ இப்படியே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ 4 லெட்டர் கிளஸ்டர் கொடுத்துருப்போம். இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ கேப் விட்டு எழுதிங்க. ஜே எல்என் ஓ கியூஎஸ் UWY ADG. ஓகேங்களா? ஓகே. ஸோ JKLMN OPQRS UVWXY ABCDEFG. ஓகேங்களா? ஸோ இதில் இது ஆட் ஒன் அவுட்னா இதுதான். ஏன்னா இதில் நடுவில் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்குது, இதுக்கு மட்டும் 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது ADG தான் ஆட் ஒன் அவுட். ஓகே. ஓகே. ஒரு ஆர்டிக்கலை 150% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் டு த செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன், அப்சல்யூட் வேல்யூன்னு ஒன்று கொடுக்கல அப்படின்னா வந்து நம்ம 100 எடுத்துக்கலாம். வெறும் பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து 150%. ஓகேங்களா? 100%னா 100, 150%னா 150. ஏன்னா பேஸ் வேல்யூ 100. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து 150%னா 150 ரூபா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 250 ரூபா, 250 rupees. அவங்க காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100:250. 100:250. இதை சால்வ் பண்ணால் 2:5 வரும். ஓகேங்களா? ஸோ 2:5. ஓகேங்களா? அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் டு ப்ராஃபிட் அப்படின்னா வந்து ஸோ காஸ்ட் ப்ரைஸ் டு ப்ராஃபிட் வந்து 2:3. ப்ராஃபிட் டு செல்லிங் ப்ரைஸ்னு கேட்டாங்கன்னா ப்ராஃபிட் டு செல்லிங் ப்ரைஸ் வந்து 3:5. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ எந்த ஸ்டேட் வந்து இந்தியாவோட அதிகமான கிராஃபைட் ரிசர்வ் இருக்குது, ஹையஸ்ட் கிராஃபைட் ரிசர்வ், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட தான் இந்தியா கிட்ட ஹையஸ்ட் கிராஃபைட் ரிசர்வ் இருக்குது. ஸோ கிராஃபைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து கார்பனோட ஒரு அலோட்ரோஃப். ஓகேங்களா? கார்பனோட அலோட்ரோஃப் அப்படின்னா என்னென்னா ஸோ அதே கெமிக்கல் ஃபார்முலா தான் இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கார்பனோட வேற ஒரு அலோட்ரோஃப் என்ன அப்படின்னா டைமண்ட். ஓகேங்களா? இன்னொரு அலோட்ரோஃப் ஆஃப் கார்பன் வந்து டைமண்ட். எல்லாமே கார்பன் தான். ஓகேங்களா? ஸோ அது அந்த ஃபார்ம் ஆகிற ஹீட் அண்ட் ப்ரெஷரை பேஸ் பண்ணி வேறு ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கிராஃபைட். ஸோ நானோ ஸ்கேலில் கிராஃபைட்டை கிராஃபீன் அப்படின்னு சொல்லுவோம். நானோ ஸ்கேலில் கிராஃபைட்டை கிராஃபீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்து வச்சு. ஸோ கிராஃபைட் வந்து ஹீட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணும். பட் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்சுலேட்டர். ஓகேங்களா? ஆனால் நானோ ஸ்கேலில் ஹீட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுக்குமே அது சூப்பர் கண்டக்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ ரூம் ஆர் 15 மீட்டர், 20 மீட்டர் அண்ட் 30 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஹைட் வந்து 30 மீட்டர், லென்த் வந்து 20 மீட்டர், பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத் வந்து 20 மீட்டர், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர். ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வால் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இது 20 × 30. அதே மாதிரி இதுக்கு பின்னால் ஒரு வால் இருக்கும், இதே இது 20 × 30. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 × 30. ஏன்னா ஹைட்டு ரெண்டுக்கும் காமன் தானே. அப்போ 15 × 30. அப்போ ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏரியா ஆஃப் வால்ஸ், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்கல. ஏன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா ரூஃபும் ஃப்ளோரும் சேரும். ஓகேங்களா? ஆனால் வால்ஸோட ஏரியா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 வால் இருக்குது 20 × 30. ஃப்ரண்ட் வால், பேக் வால். அப்போ 2 × 20 × 30 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 15 × 30 சைடு வால்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 × 20 × 30 வந்து பார்த்தீங்கன்னா 1200. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 × 15 வந்து 30, 30 × 30 900. ஸோ டோட்டலாக 2100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 2100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு
இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அப்போ ஸோ 2 பவர் 4 ஈக்குவல் டு 16. அதே மாதிரி 64 பவர் 1/6 ஈக்குவல் டு 2 ஓகேங்களா. ஆர் 2 பவர் 6 ஈக்குவல் டு 64. 2 பவர் 6 ஈக்குவல் டு 64னா 64 பவர் 1/6 ஈக்குவல் டு 2. ஏன்னா 2 பவர் 5 வந்து 34 ஓகேங்களா, 32. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 4, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 1/6. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 4, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 1/6. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம்னா ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ 2x ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 1/6ன்னு வரும் ஓகேங்களா. அப்போ 2x ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 6, எக்ஸ் ஈக்குவல் டு 25/12ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 25/12. அப்போ யூனிக் சொல்யூஷன். எப்படி யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா, நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது ஓகேங்களா. 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2 அன்னோன் இருக்குது. எக்ஸ் ஒரு அன்னோன், ஒய் ஒரு அன்னோன். ஸோ அன்னோன் அண்ட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 ஈக்குவேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4, 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8ன்னு அப்படி எனக்கு ஈக்குவேஷன் வரக்கூடாது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஈக்குவேஷன், இது ஒரு டிஃப்ரெண்டான ஈக்குவேஷன். 2 அன்னோன், 2 ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் ஓகேங்களா. ஓகே, so 1200 apples were distributed among a group of boys. Each boy got thrice the number of apples, thrice the many number of boys அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ பேசிக்காக என்னென்னா எத்தனை பசங்க இருக்கிறாங்களோ அவங்கள விட 3 மடங்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஆப்பிள் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஒருத்தனுக்கு ஆப்பிள்ஸ் ஃபார் ஈச் பாய், ஒருத்தனுக்கு எவ்வளோ ஆப்பிள் கிடைக்கிது அப்படின்னா வந்து இதை விட 3 மடங்கு கிடைக்கிது, 3x. ஸோ இதை விட 3 மடங்கு கிடைக்கிது 3x. அப்போது எத்தனை ஆப்பிள் இருக்கும்? ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் பசங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 3 மடங்கு 3x நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் கிடைக்கிது. அந்த மொத்தமாக இருக்கிற ஆப்பிள்ஸ் என்ன 1200 ஓகேங்களா. ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் பசங்களுக்கு 3x மடங்கு ஆப்பிள் கிடைக்கிது ஓகேங்களா. அப்போ 3x² ஈக்குவல் டு 1200. So x square equal to 1200 divided by 3 equal to 400. x square வந்து 400னா x equal to plus or minus 20. ஆனால் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், அதனால் 20 ஆப்பிள்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 20 ஆப்பிள்ஸ் வந்து கிடைக்கிது ஓகேங்களா. ஓகே, ஸோ வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 22, 24, 48, 16 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 24, 48, 16 எடுத்துக்கங்க. ஸோ 16, 24, 48. இப்போ இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் இருக்குது. ஹையஸ்ட் நம்பரோட ஃபேக்டர்ஸ் தான் மிச்சம் ரெண்டும், ஆர் ஸ்மாலஸ்ட் நம்பரோட மல்டிபிள் ஒன்று இருக்குது அப்படின்னா இதை விட்டுடலாம். ஸோ 16, 48க்கு எல்சிஎம் வந்து எப்போவுமே 48ஆக தான் இருக்கும். 24, 48க்கு எல்சிஎம் எப்போவுமே 48ஆக தான் இருக்கும். அப்போ நம்ம எல்சிஎம் ஆஃப் 22 and 48 மட்டும் செக் பண்ண போதும் சரிங்களா. ஏன்னா இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா 24 × 2 48, 16 × 3 48. அப்போ அப்படியே விட்டுடலாம். ஸோ 22 வந்து பார்த்தீங்கன்னா 2 × 11, 48 வந்து பார்த்தீங்கன்னா 2 × 24. ஸோ நம்ம 2 × 11 × 24. ஸோ 22 × 24 ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா 528 ஓகேங்களா. ஸோ 22 × 24 வந்து 528. ஸோ பக்கத்தில் எந்த நம்பர் இல்லை, ஏன்னா 22 × 25 வந்து பார்த்தீங்கன்னா 550 ஓகேங்களா. ஸோ அப்போ 22 × 24 வந்து 550 கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 550 கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த நம்பர் தான். அப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் 2 different sources on 1200 rupees for 3 years is 10.8. அதாவது 1200 ரூபாயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 சோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 சோர்ஸில் டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. சாரி ஓகே டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்வியஸாக நமக்கு வர்ற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது 3 வருஷத்துக்கு. ஸோ 3 வருஷத்துக்கு அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 10 rupees 80 paise ஓகேங்களா. ஸோ 3 வருஷத்தில் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10 rupees 80 paise. ஸோ பேசிக்காக என்ன அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா யோசிக்காதீங்க. ஸோ பேசிக்காக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னே இதை எடுத்துக்கங்க. இந்த டிஃப்ரென்ஸே 10.8. n equal to 3 years, principal equal to 1200 ஓகேங்களா. ஸோ SI is equal to
PNR by 100 அவ்வளோதான். அதே மெத்தட் தான். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10.8 ஈக்குவல் டு 1200 இன்ட்டு n வந்து 3 இயர்ஸ் இன்ட்டு r டிவைடட் பை 100. ஓகே, ஸோ 0 கேன்சல் ஆகிடும். r இஸ் ஈக்குவல் டு 10.8 டிவைடட் பை 36. ஸோ சாரி 10.8 டிவைடட் பை 36. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 3/10 வரும், ஈக்குவல் டு 0.3%. இந்த 0.3% தான் டிஃப்ரென்ஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த ரெவன்யூ ரியலைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees 80 paise. ஓகேங்களா? ஓகே, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா? நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் என்ன அப்படின்னா லோக்டாக் லேக். ஓகே, ஸோ டால் லேக் வந்து காஷ்மீரில் இருக்குது. ஸோ கொல்லேரு லேக் வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்குது. புலிகேட் லேக் வந்து ஸோ ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் பழவேற்காடு ஏரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ லோக்டாக் லேக் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா மணிப்பூரில். ஓகேங்களா? ஸோ மணிப்பூர் லேக்கில் இருக்குது. இந்த லோக்டாக் லேக்கில் ஒரு இது வந்து ஒரு வெட்லேண்ட் தான். ஓகேங்களா? ஸோ வெட்லேண்ட்னா அந்த ஈரநிலங்கள் அப்படிங்கிறதுல வரும். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. அந்த நேஷ்னல் பார்க்கு பேர் கெய்புல் லெம்ஜாவ் நேஷ்னல் பார்க். கெய்புல் லெம்ஜாவ் நேஷ்னல் பார்க். ஸோ அந்த நேஷ்னல் பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து இந்த லேக்கு நடுவில் அந்த பார்க் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ தண்ணி கம்மியாச்சுன்னா ஸோ மொத்த பார்க்கு கீழே போகும், தண்ணி ஆச்சுன்னா மொத்த பார்க் மேலே. பார்க்கில் தண்ணி ஏறாது, தண்ணி ஏறினா பார்க்கே ஏறும். ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னா இந்த லேக் வந்து மவுண்டன்ஸுக்கு நடுவில் இருக்கும், சுற்றியும் மவுண்டன்ஸாக இருக்கும், அந்த மவுண்டனுக்கு நடுவில் இருக்கும். ஸோ அப்போ மழை பெஞ்சதுன்னா எல்லா மவுண்டனில் இருக்கிற தண்ணியும் வந்து இந்த லேக்கை ஃபில் பண்ணும். அந்த தண்ணி வரும்போது மவுண்டனில் இருக்கிற இந்த அது என்னது இந்த இலைகள் எல்லாமே அடிச்சுட்டு வந்துடும். ஓகேங்களா? அந்த இலைகள் எல்லாமே சேர்ந்து ஃப்ளோட் ஆகி அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளோட் ஆகி ஒரு நேஷ்னல் பார்க்கை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் இந்த கெய்புல் லெம்ஜாவ் நேஷ்னல் பார்க்ஸ். ஓகே, இதுதான் வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே ஸ்வாம்ப் டியர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அங்கே மட்டும் எண்டமிக். ஓகேங்களா? ஸோ லோக்டாக் லேக்னா நீங்கள் மணிப்பூர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கெய்புல் லெம்ஜாவ் நேஷ்னல் பார்க். ஓகே, ஸோ அடுத்து ஸோ இந்த கிவன் ஃபிகர்ஸ் ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ஸ் மேல் அதெல்லாம் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ எஜுகேட்டட் மேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ ஹெயில் ஃப்ரம் அர்பன் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ரெக்டாங்கிளில் பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்து எஜுகேட்டட், சர்க்கிள் வந்து அர்பன். ஓகேங்களா? நம்ம ஸ்கொயரை விட்டுறலாம், ஸ்கொயரை நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. ஸோ ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள் இந்த மூணு எங்கே ஓவர்லேப் ஆகுது? ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள் இது மூணு ஓவர்லேப் ஆகுது இந்த இடம் தான். சரிங்களா? ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள் இது மூணுமே இங்கே ஓவர்லேப் ஆகுது. ஸோ பேசிக்காக வந்து 4 பேர் எஜுகேட்டட் மேல்ஸ் ஃப்ரம் அர்பன் ஏரியாஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் ஒருத்தருக்கு 55 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு கிடைக்கிறது வந்து என்ஷூர் பண்ணும். ரைட் டு வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ மினிமமாக ஒருத்தருக்கு தினமும் 55 லிட்டர் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டேஷ் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் யூஸ். ஸோ ஃபோர்ட்ரான். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ட்ரான் அப்படிங்கிறது ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன், அதுதான் ஃபோர்ட்ரான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ வேறு என்னெல்லாம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? C++, ஜாவா, பைத்தன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரான். ஓகேங்களா? ஸோ கோபாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், பட் அது சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் யூஸுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஃபோர்ட்ரான் தான் சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் யூஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே, ஒரு பர்டிகுலர் இதில் ரோர் உருதுன்னு இருக்குது, உருது என்னவா இருக்குது அப்படிங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். நம்ம நார்மலாக ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது வழக்கமாக சால்வ் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்குது. சரிங்களா? அப்போ உருதுவை நான் மாற்றினாலும் எனக்கு வர்ற ஆன்சரில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் சேமாக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் சேமாக இல்லை. ஓகே, ரோருங்கிறது உருதா மாறும்போது உருது ரோராக இருக்காது. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போது கண்டிப்பாக ரோரும் கிடையாது. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னே நான் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. இப்போது ஆறுக்கு அப்புறம் தான் ஸோ இங்கே ரோர்னு எழுதுறேன், இங்கே உருதுன்னு எழுதுறேன். ஆறுக்கு அப்புறம் தான் யூ, RSTUOPQR ABCDRSTU. ஓகேங்களா? அப்போ வி வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு அப்புறம் வி, ஆறுக்கு அப்புறம் எஸ்,
டிக்கு அப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி ஓ, உடனே வி, அது வர வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த லெட்டருக்கு அப்புறம் 2 லெட்டர் தள்ளி ஒரு லெட்டர் வரணும். ஓகே, அப்போ யூக்கு அப்புறம் வி டபிள்யூ எக்ஸ், ஆர் எஸ் டி யூ, டி இ எஃப் ஜி, அகெயின் எக்ஸ் எக்ஸ்யூ ஜிஎக்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஜியோ ஸ்டேஷனரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஏர்ஃபோர்ஸ்க்காக லான்ச் பண்ணது. எதுனா ஜிசாட் 7A. ஓகே, ஜிசாட் 7Aனா ஏர்ஃபோர்ஸ்க்காக இஸ்ரோ லான்ச் பண்ணது. ஞாபகம் வச்சுங்க, 7 ஏர்ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ்னா ஏ. ஓகேங்களா? ஓகே, ஃபேமஸ் அஜந்தா கேவ்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் எங்கே இருக்குது அப்படின்னு. அஜந்தா கேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் இருக்குது. ஓகேங்களா? அஜந்தா கேவ்ஸ் வந்து ஒரு புத்திஸ்ட் கேவ். ஸோ மொத்தமாக 30 புத்திஸ்ட் கேவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புத்திஸ்ட் கேவ்ஸ், இட் இஸ் அ செட் ஆஃப் 30 புத்திஸ்ட் கேவ்ஸ். ஸோ இது போக வேறு என்ன ஃபேமஸ்னால் இங்கே எல்லோரா ஃபேமஸ். ஓகேங்களா? பட் அஜந்தாவில் புத்திசம் மட்டும்தான் இருக்கும், எல்லோராவில் எல்லாமே இருக்கும், புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துயிசம். ஓகேங்களா? ஸோ அஜந்தாவில் வெறும் புத்திஸ்ட், எல்லோரானா எல்லாமே, எல்லோரா எல்லாமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாமே கேவ் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ யார், எந்த சயின்டிஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஸ்பியருக்குள்ளே புதஞ்சிருக்கு அப்படின்னு இது பண்ணதுன்னா ஜே தாம்சன். ஸோ ஜே தாம்சன் தான் எல்லா எலக்ட்ரான்ஸும் பாசிட்டிவ் ஸ்பியருக்குள்ளே புதஞ்சிருக்கு, அதாவது லெமனில் சீடு புதஞ்சிருக்கிற மாதிரி அப்படின்னு அவர் ப்ரொப்போஸ் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ ரூதர்ஃபோர்ட் யாருன்னா ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ரூதர்ஃபோர்ட் வந்து ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீல்ஸ் போர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு நீல்ஸ் போர் தான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை ப்ரப்போஸ் பண்ணார். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஹூ வாஸ் த சன் ஆஃப் சகுந்தலா இன் காளிதாசாஸ் ட்ராமா அபிஞான சகுந்தலம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக கூட சமந்தா அந்த படத்தில் நடித்தாங்க சகுந்தலா அப்படின்ட்டு, அந்த இதுதான். ஓகேங்களா? ஸோ அவர் பேர் பரதா. ஓகேங்களா? ஸோ பரதா தான் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசா எழுதின அபிஞான சகுந்தலத்தில் அந்த சகுந்தலாவோட பையன். ஓகேங்களா? ஓகே, ஸோ காளிதாசா வேறு என்னெல்லாம் ட்ராமா எழுதிருக்காரு, இது ஒரு ட்ராமா, காளிதாசர்னாவே ட்ராமர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாளவிகா அக்னிமித்ரம். மாளவிகா அக்னிமித்ரம், அப்புறம் விக்ரமோர் வசியம். ஓகேங்களா? ஸோ இது போல் நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பார். மேகதூதா, அப்புறம் வந்து ரித்து சம்ஹாரா, குமார சம்பவா அப்படின்லாம் எழுதியிருப்பார். பட் அவர் எழுதின ட்ராமாஸ் வந்து இந்த 3 தான், மாளவிகா அக்னிமித்ரம், விக்ரமோர் வசியம். ஓகே, அடுத்து ஹெவி வாட்டர் இஸ் கால் பிகாஸ். ஸோ நம்ம நேற்று எழுதின கொஷின் பேப்பரில் புரோட்டியம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ புரோட்டியம் அப்படின்னா ஹைட்ரஜன் வித்தவுட் நியூட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது, அதோட ஐசோடோப்ஸில் வந்து ஹைட்ரஜன் வித் 1 நியூட்ரான் டியூட்ரியம், ஹைட்ரஜன் வித் 2 நியூட்ரான் ட்ரிட்டியம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஹெவி வாட்டர் வந்து டியூட்ரியம். ஓகே, அது இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெவியாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரு நியூட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? ஸோ H2O வந்து புரோட்டியம் நார்மல் வாட்டர், D2O வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர் D2Oன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் ஹைட்ரஜன், புரோட்டியமுக்கு பதிலாக டியூட்ரியம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறதுனால அது ஹெவி வாட்டர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டியூட்ரியம் இருக்கிறதுனால தான் அது ஹெவி வாட்டர். ஓகேங்களா? ஹெவி வாட்டரோட யூஸ் வந்து இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ யூஸ் பை ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், யூஸ்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அதெல்லாமே. ஓகேங்களா? ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீச்சஸ் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இன் ஏஷியா டு கெட் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். ஸோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து சந்திரபாகா பீச். ஸோ சந்திரபாகா பீச் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒடிசாவில் சந்திரபாகா பீச் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ ப்ரைஸ் ஆஃப் அ மொபைல் இஸ் ஃபஸ்ட் டிக்ரீஸ்ட் பை 20% அண்ட் தென் இன்க்ரீஸ்ட் பை 10% நெட் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அகெயின் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்த மாதிரி அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கவே இல்லை, வெறும் பர்சன்டேஜ் டேர்மில் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 100 ரூபாய்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், 100. ஸோ அதை டிக்ரீஸ்டு பை 20%, 20% குறையுது அப்படின்னா வந்து அது 80 மாறிடும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு பை 10%, 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து 80ல் 10% என்ன, 80 + 8, ஸோ 88 ரூபா. ஓகேங்களா? ஸோ 100 ரூபாயில் 88 ரூபா அப்படிங்கிறது சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா வந்து, ஸோ 100க்கும் 88க்கும் நெட் சேஞ்சு. ஓகேங்களா? நெட் சேஞ்ச்னா கடைசியாக என்ன சேஞ்சு, ஸோ -12%. ஓகேங்க, ஆனால் இங்கே மைனஸ்லாம் கொடுக்கல, எவ்வளோ பர்சன்டேஜ் மாறி இருக்குன்னு மட்டும் கேட்குறேன், 12% சேஞ்ச். ஓகேங்களா? ஓகே, வேர்ல்ட் பேங்க் ஹேஸ் டைட் அப் வித் விச் பேங்க் டு எனேபிள் செகண்டரி ட்ரேடிங், பாண்ட் ட்ரேடிங் ரெக்கார்ட் ஆன் பிளாக் செயின். ஸோ பிளாக் செயின் வேர்ல்ட் பேங்க் இது வந்து
காமன்வெல்த் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஸோ பிளாக் செயின்னா நமக்கு என்ன தெரியும்? ஸோ அதோட அது வந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டேட்டா செக்யூரிட்டி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த நம்பர் சீரீஸில் அடுத்து என்ன வரும்? ஓகேங்களா? ஸோ 2, 10, 30, 68, x 222. ஓகேங்களா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8, இதோட டிஃப்ரென்ஸ் 20, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 38. ஓகே. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா? ஸோ ஒரு கோஹரண்ட்டாகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 12, இது 18, இங்கே 24 வருமானு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 38 + 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30, 50, 62. ஓகேங்களா? ஸோ 62. ஸோ 68 + 62 ஏதாவது வருமா அப்படின்னா வந்து 130 வரும். ஓகே. ஸோ 130 ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 130 ஆன்சர் இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இன்னொரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ இது ஆல்மோஸ்ட் அந்த கியூப் நம்பர்ஸ். ஸோ 1 cube + 1, 2 cube + 2, 3 cube + 3, 4 cube + 4, 5 cube + 5. அதுவும் 130 தான். ஓகேங்களா? ஸோ அப்படியும் வரும். சரிங்களா? இந்த லாஜிக்லேயும் வரும், அந்த லாஜிக்லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டுக்கு செக் பண்ணலாமா? ஸோ 12, 18, 24, 30. ஏன்னா 2 6 தானே ஆட் ஆயிருக்கு. அப்போ 60 + 30, 92. 130 + 92, 222. ஓகே, அப்படியும் வரும். ஓகேங்களா? ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகும், டபுள் இது. ஓகேங்களா? ஓகே. So if the diagonals of two squares are in the ratio 3:5, what will be the areas? Okay. So area of a square வந்து நமக்கு தெரியும். சைடை வச்சு வந்துச்சுன்னா a ஸ்கொயர், அதே டயகனலை வச்சு வந்துச்சுன்னா d ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? ஏன்னா a ஈக்குவல் டு d டிவைடட் பை √2. ஓகே. அப்போ a ஸ்கொயர் வந்து d ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? ஸோ ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ d1:d2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3:5. அப்போ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 1:2, ஏரியா 2 வந்து 3 ஸ்கொயர் இஸ் டு 5 ஸ்கொயர். ஏன்னா டி ஸ்கொயர் தானே. அப்போ 9:25. ஓகே. ஸோ 9:25 தான் ஆன்சர். ஸோ வால்யூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 3 cube is to 5 cube. அப்போ வந்து 27:125. ஓகேங்களா? LCM ஆஃப் √36 and √64. √36 என்ன? 6. √64 என்ன? 8. ஸோ 6க்கும் 8க்கும் LCM. ஸோ 6க்கும் 8க்கும் LCM என்னன்னா 24. ஓகேங்களா? ஸோ 24 தான் நமக்கு ஆன்சர். ஓகே. ஸோ கிளாஸ் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மீன் மார்க் இன் அ சர்டன் சப்ஜெக்ட் இஸ் 25. ஓகேங்களா? ஸோ 100 பேர் இருக்கிற ஒரு இதில் ஸோ 25 வந்து மீன் மார்க்னா அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ? 2500. இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதில் மீன் மார்க் வந்து 75. அப்போ டோட்டல் மார்க் வந்து 3500. ஸோ ஆவரேஜாக டோட்டல் மார்க்ஸ் மீன் மார்க்ஸ் ஆஃப் போத் கிளாஸஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து 6000, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150. ஓகேங்களா? ஸோ மீன் எவ்வளோ அப்படின்னா வந்து அந்த 2 கிளாஸையும் சேர்த்து 6000 டிவைடட் பை 150 ஈக்குவல் டு 40. ஓகேங்களா? ஸோ 40 மார்க்ஸ். Okay, so man traveled from a school to a park at a speed of 20 km/h and walked back at a speed of 5 km/h. ஓகேங்களா? ஸோ ஒரு போகும்போது ஒரு ஸ்பீடில் போகிறாங்க, வரும்போது ஒரு ஸ்பீடில் போகிறாங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீட்னா நம்ம 20 + 5 டிவைடட் பை 2ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? அது ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா இல்லை. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. u = 20, p = 5 km/h. அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 2uv divided by u plus v. Okay, 2 into 20 into 5 divided by 20 plus 5. So equal to, so 2 into 20 40, 40 into 5 200, 200 divided by 25 equal to 8 km/h. இது average speed. ஓகேங்களா? ஸோ மொத்த ஜர்னிக்கு 5 hours. ஓகேங்களா? therefore total distance equal to average speed into 5 equal to 40 km. ஆனால் இது வந்து போயிட்டு வர்றதுக்கு ஸ்கூல் டு பார்க் அண்ட் பேக். ஓகேங்களா? அப்போ ஸ்கூல் டு பார்க் ஒரு டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு
20 கிலோமீட்டர். ஸோ போயிட்டு வர்றதுக்கு தான் 40. ஒன் வே வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான். சரிங்களா? ஓகே, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க்? ஓகே, ஸோ ரகுராம் ராஜன் நமக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக 2014-15 இருந்தார். மன்மோகன் சிங் 1970s 80s இருந்தார். ஸோ சிடி தேஷ்முக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்தியா கவர்னர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர். சரிங்களா? ஓகே, ஸோ மலேரியா. ஸோ மலேரியாவுக்கு யார் வந்து வேக்சின் டெவலப் பண்ணியிருக்காங்க? மலேரியாக்கு ட்ரக்ஸ் இருக்குது, ஆனால் வேக்சின் யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா GlaxoSmithKline டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேக்சின் பேர் மஸ்குவிரிக்ஸ். மஸ்குவிரிக்ஸ் தான் வந்து GlaxoSmithKline டெவலப் பண்ண வேக்சின். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்காக, மலேரியாக்காக. ஓகேங்களா? அந்த வேக்சின் போட்டால் மலேரியா நமக்கு வராது. ஓகேங்களா? ஓகே, x + 1/x = 4, x² + 1/x² என்னன்னு கேட்டிருக்காங்க. சி, நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த சம். ஸோ x + 1/x = 2க்கு, ஆனால் 4 அப்படின்ட்டு வேல்யூ மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், பட் மெத்தட் அதே மெத்தட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ x + 1/x² பண்ணிக்கங்க. அப்புறம் a² + b². ஓகே, a² + b² ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. சரிங்களா? அப்போ x² + 1/x² + 2 × a வந்து x, b × 1/x. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ x + 1/x the whole square = x² + 1/x² ப்ளஸ் இந்த 2. சரிங்களா? இப்போ x + 1/x என்ன? 4. அந்த 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 4² = x² + 1/x² + 2. ஸோ இந்த 2 வந்து இந்த பக்கம் வரும். இப்போ 16 - 2 = x² + 1/x². 16 - 2 வந்து 14. 14 தான் நமக்கான ஆன்சர். ஸோ 14 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, so if a selling price of ₹36 results in 10% discount on list price. Okay, so 10% discount na 10% discount கொடுக்குறீங்கன்னா 90% வந்து selling price. ஓகேங்களா? அப்போ 20% discount கொடுக்குறீங்க அப்படின்னா 80% வந்து நம்ம அந்த ஆர் மார்க்கெட் ப்ரைஸ்னு போட்டுக்கலாமா? மார்க்கெட் ப்ரைஸு போட்டுரும். ஓகேங்களா? ஸோ 90% மார்க்கெட் ப்ரைஸ் போட்டால் நம்ம 36 விற்கிறோம். அப்போ 80% மார்க்கெட் ப்ரைஸ் போட்டால் எவ்வளோக்கு விற்போம்னா அதுதான் எக்ஸு. சரிங்களா? அப்போ x = 36 / 90 × 80. 0 கேன்சல் ஆகும். 9 36 4 4 × 8 = 32 rupees. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 32 ரூபாய்க்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா லிஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம 32 ரூபாய்க்கு விற்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஆப்ரேஷன் விஜய் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வார்ஸ்? ஸோ ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னாவே கார்கில் வார். ஓகேங்களா? ஸோ கார்கில் வார் வந்து டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னும் வாரம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது ஒரு பார்டர் ஸ்கிர்மிஷ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான் வரும். ஏன் அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஆர்மியும் அஃபீஷியலியாக இந்தியாவோட பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே வந்ததா அவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்காது. இந்தியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணி போக மாட்டோம். ஸோ இது 3 தான் வார். இது வந்து பார்டர் ஸ்கிர்மிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்டரில் நடந்த ஒரு கான்ஃப்ளிக், பார்டர் கான்ஃப்ளிக். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறது பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூலை 26 வந்து விஜய் திவாஸ் அப்படின்னு கொண்டாடுவோம். ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாகிஸ்தான்லேருந்து உள்ளே நுழைஞ்ச பாகிஸ்தான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை நம்ம வெளியே ஏற்றின நாள். ஓகேங்களா? ஓகே, ஸோ ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் 2019 யாருக்கு கொடுத்தாங்கன்னா ராணா தாஸ்குப்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவில் இல்லாத ஒரு யூஎஸ் ஃபவுண்டேஷன் வந்து இந்த ப்ரைஸை கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஸோ 2020-21 வந்து கோவிட்னால இந்த ப்ரைஸ் கொடுக்கல. 24-25க்கு சேர்த்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் இது வரைக்கும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ஆர்ட்டு, லிட்ரேச்சர் அந்த ஃபீல்டில் யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 36, 72, 144. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னால் இதே கொஷின் பேப்பரில் கொஞ்சம் முன்னால் வந்து பார்த்துப்போம். 36, 72, 144. ஓகே, ஸோ ஒரு நம்பர் வந்து இன்னொரு பெரிய நம்பரோட ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன நம்பரோட மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்க தேவையில்லை, அந்த சின்ன நம்பர் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ 36 × 4 வந்து 144. 72 × 2 வந்து 144.
ஓகேங்களா? ஸோ 144 மட்டும் எடுத்தோம்னா 144 தான் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ 144 எல்சிஎம். ஓகே. ஸோ எல்சிஎம் வந்தால் இந்த மாதிரி தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 7 ஸ்டூடெண்ட்ஸ் ABCDEF have same marks. ஸோ gives a test. No 2 students have the same marks. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன் ஆர்டர். ஸோ இது வந்து நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகே. ஏன்னா ஏதாவது ஒன்றில் கான்ஃப்ளிக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். A gets more marks than B. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்போ A வந்து பியை விட அதிகமான மார்க் வாங்கியிருக்கு. இங்கே ஏதாவது மாற்றி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இதுபடி B வந்து ஏவோட அதிகமான மார்க் வாங்கிக்கார். ஏன்னா B இங்கே இருக்குது, A இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி இது தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பு. சரிங்களா? ஏன்னா B வந்து ஏவோட அதிகமான மார்க். ஸோ இதை பார்த்தே 2 and 4 எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே AB கரெக்டாக இருக்குது. சரிங்களா? H gets more marks than A. ஸோ ஏவோட H அதிகமாக இருக்காருன்னு பாருங்கள். ஏவோட H அதிகமாக இருக்கார். கரெக்ட். ஸோ AB H இங்கே பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் கெட் மோர் மார்க்ஸ் தென் சி. அப்போ சிக்கு முன்னால் 2 பேர் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் கெட் மோர் மார்க்ஸ் தென் சி. ஓகேங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இதில் சியை விட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் அதிகமான மார்க் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சியை விட 1 2 பேர் அதிகமான மார்க் வாங்கிக்கலாம். ஸோ ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் டிரைவ் பண்ணுறத விட ஜஸ்ட் அங்கே பார்க்குறோம், இங்கே ஈக்குவேட் பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் வந்தது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரேஷியோ ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் டு த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன் இஸ் 4:1. நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னன்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்டீரியர் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த மாதிரி இருக்குன்னா எத்தனை சைடு இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ n-2 divided by 2 equal to ratio of interior angles to exterior angles. ஓகேங்களா? ஸோ n-2 by 2 வந்து ரேஷியோ ஆஃப் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ நமக்கு என்ன 4:1 கொடுத்துருக்காங்க. ஸோ n-2 divided by 2 equal to 4 divided by 1. ஸோ cross multiply பண்ணால் n-2 equal to 4 into 2, n-2 equal to 8. அப்போ n equal to 8 plus 2 equal to 10. ஸோ ஆன்சர் 10. ஸோ இது மற்றதுக்கு ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் இன்டீரியர் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1:2. ஸோ இன்டீரியர் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ பேசிக்காக ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 60 டிகிரியாக இருக்கும். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துனீங்கன்னா 120. இதுவும் சேர்த்துனீங்கன்னா 120. ஸோ இன்டீரியர் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயருக்கு எடுத்திங்கன்னா 1:1 இருக்கும். ஏன்னா இது 90, இதுவும் 90 இருக்கும். ஸோ ரேஷியோ ஆஃப் இன்டீரியர், ஸோ ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:1. சரிங்களா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து n-2 divided by 2 equal to 1/2 இருக்கா? ஓகேங்களா? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2n - 4 equal to 2. அப்போ 2n equal to 4 plus 2 equal to 6. அப்போ n equal to 6/2 equal to 3 sides. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. n-2 divided by 2 equal to interior to exterior angles. ஓகேங்களா? அடுத்து ஸோ பஞ்சாப் இஸ் கோடட் அஸ் இந்த மாதிரி பிரயாக் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ PUNJAB. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பிரயாக் எழுதிக்கலாம். PRAYAG. ஓகேங்களா? ஸோ பஞ்சாபோட ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா O. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரயாகுக்கும் ஃபஸ்ட்டு O தான் வரும். ஏன்னா வந்து அதே 6 லெட்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் அந்த 6 லெட்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட் லெட்டர் சேம். அப்போது O இருக்கிற ஆப்ஷன் தான் நமக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வர்ற 3மே சேமாக இருக்குது. OPXன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து அது ஜஸ்ட் இப்படி எழுதிக்கலாம், OPX. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே SKKCE. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இதுக்கு நடுவில் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ OP அப்படியே இருக்குது. ஸோ STU KLMN KLM. ஓகே. இப்போ இங்கே ரிவர்ஸ் ஆகுது. ஓகே. அப்படியே JK. ஸோ டைரெக்டாக OPக்கு அப்புறம் JK ABC BCDE. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து அப்படியே வந்து அங்கே போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜேக்கு அப்புறம் K, அப்போ ஒய்க்கு அப்புறம் Z. ஓகேங்களா? அப்புறம் ஏக்கு அப்புறம் B
சி, ஜிக்கு அப்புறம் ஹெச்ஐஜே. ஸோ ஓபிஎக்ஸ் ஜெட் சி ஜே, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3க்கு நம்ம ஏன் பார்க்கல அப்படின்னா, ஏன்னா மிச்ச 2 ஆப்ஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு டைம் நிறையா சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்களே ரெகுலராக நோட் பண்ணுறவங்க பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து நான் நிறையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணதுனால இப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டை விட செகண்ட் டெஸ்ட் கம்மியாக இருக்கும். செகண்ட் டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட் நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. நம்ம அந்த 1/x + 1/x ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x² + 1/x² வந்து 3 வாட்டி வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாலியன் வாலாபாக் ஒரு 2 வாட்டி வந்திருக்கும். அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு 2 வாட்டி தாதாபாய் நவ்ரோஜி ஒரு 2 வாட்டி வந்திருக்கும். அப்புறம் பாலகங்காதர் திலக் ஒரு 2 வாட்டி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எய்ம்லேயே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம 20 கொஷின் பேப்பர் லைவாகவே சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொஷின் பேப்பர் கீழே இருக்கிறது டம்மி அந்த சால்வ் பண்ணாத கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலாக வந்து அந்த பேரலாக நீங்கள் அந்த செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிகரெட்டை 2019 பேன் பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் பேன் பண்ணாங்க. இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து எலக்ட்ரானிக் சிகரெட் பேண்டு. ஏன் அப்படின்னா அதில் சிந்தட்டிக் நிக்கோட்டின் தான் யூஸ் பண்ணாங்க. பட் அது வந்து நார்மல் சிகரெட்டோட அதிகமாக கேன்சர் காஸ் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிக்கோட்டின் அடிக்ஷன் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது அந்த சிகரெட்டோட எஜ்ஜில் வந்து பேட்டரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய இதில் இங்கே வந்து அந்த லிக்விட் இருக்கும், இங்கே வந்து பேட்டரி இருக்கும். நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி வந்து வெடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ வாயில் ஸ்மோக் பண்ணுறம்போது வெடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்து அடுத்து இங்கே நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த எல்சிஎம். ஸோ எல்சிஎம் கான்செப்டே வந்து இந்த கொஷின் பேப்பரில் மட்டும் இதுக்கு முன்னால் ஒரு 2 இது வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ சிமிலராக இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம விட்டுறலான்னு. ஸோ அதுலேருந்து 3வது கொஷின். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் ஏன்னா இது கம்ப்யூட்டர் ரேண்டமாக கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் நமக்கு லக் இருந்தால் ஒரே மாடலில் 3 கொஷினும் வரும். ஓகேங்களா? ஸோ ஏபிசிடி 4 நம்பர், எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் பி. ஸோ ஏ அண்ட் பியோட எல்சிஎம் பி தான். அதே மாதிரி பிஎன்சியோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பிஎன்இயோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே, ஆக்சுவலாக இது சி. ஓகே. ஸோ ஈன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கங்க. பிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா அதோட எல்சிஎம் சி. ஓகேங்களா? அப்போது சி அண்ட் டியோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் டி. ஓகேங்களா? அப்போது ஏபிசிடியோட எல்சிஎம் என்னவாக இருக்குன்னா டி. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இது எப்படி இருக்குன்னா, ஸோ 2 and 4 அது 2 and 4க்கு எல்சிஎம் வந்து 4 தான். ஏன்னா 2ஓட மல்டிபிள் தான் 4. அப்புறம் 4 and 8ஓட எல்சிஎம் வந்து 8ஆக இருக்கும். ஏன்னா 4 × 2 8. 8 and 16ஓட எல்சிஎம் என்னவாக இருக்கும் 16. ஸோ 2, 4, 8, 16 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 16 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெட் எல்சிஎம் வந்து டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகே. ஸோ அதே சம் தான் இதுக்கு முன்னால் பார்த்தோம். ஸோ இதில் எங்கே பார்த்தோம்னா இந்த சம் பார்த்தோம்ல. ஸோ ஏபிசி ஞாபகம் வச்சு ஏ அண்ட் பிக்கு 36 × 72, 36 × 272. ஸோ இதுக்கு வந்து இது எல்சிஎமாக இருக்கும், இந்த 2க்கு இது எல்சிஎமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாடலில் தான். ஓகே. ஸோ ஒரே சம் தான். இங்கே நம்பர்ஸ் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து நமக்கு ஆல்ஃபாபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நேம் த ஸ்டேட் வேர் இந்தியாஸ் லாங்கஸ்ட் சிங்கிள் லேன் ஸ்டீல் கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வாஸ் இனாகிரேட்டட் ஓவர் சியாங் ரிவர். ஸோ சியாங் ரிவர் அப்படின்னாவே வந்து அருணாச்சல். ஓகே. சியாங் ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிட்ஜோட பேர் என்ன அப்படின்னா பியோரங் பிரிட்ஜ். ஓகேங்களா? இந்த பிரிட்ஜோட பேர் வந்து பியோரங் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லேன் ஸ்டீல் கேபிள் பிரிட்ஜ். ஸோ 300 meters. ஓகே. ஓகே. ஸோ விச் கண்ட்ரி ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்? யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஃப்ரான்ஸ் வந்து செகண்டு. ஸோ சைனா வந்து ஸோ இந்த ஆர்டரில் சைனா வந்து தேர்டு, இந்தியா வந்து 4th. வேர்ல்டு லெவலில் இந்தியா ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் வந்து ஸோ ஒன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், செகண்ட் ஃப்ரான்ஸு, அப்புறம் சைனா. ஓகேங்களா? ஸோ 1866 யார் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் லண்டன் ஆர்கனைஸ் பண்ணாங்க? ஸோ இது நேற்று பார்த்தோம், தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி யார் என்னன்னு சொல்லுவாங்க? கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ அப்படியே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் போக பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் மாதிரி பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஒன்று இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ்பரிங்கிற கான்ஸ்டியூஷனில்
சாரி ஃபின்ஸ்பரிங் கான்ஸ்டிடியூவன்சியில் லேபர் பார்ட்டி சார்பாக எம்பி ஆகிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1906 செஷனில் வந்து காங்கிரஸ் செஷனில் ஹெட்டாக இருந்திருப்பார். ஓகே. ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியாங்கிற புக் எழுதியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரியை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரியை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரஸ்து கோஃப்தாருங்கிற ஒரு மேகசீனை அவர் எடிட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன் தாதாபாய் நவ்ரோஜியை சொல்லும். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஹூ வந்து ஐசிசி மேல் கிரிக்கெட்டர்? ஸோ 2020 பழையது. ஸோ 2024 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகேங்களா. 2024 பும்ரா வந்து வின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஐசிசி மேல் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர். ஓகேங்களா. ஸோ ஏ tan A ஈக்குவல் டு பி. ஓகேங்களா. ஸோ ஏ tan A ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ வந்து காஸ் ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஏவை கீழே கொண்டு வந்தால் tan A ஈக்குவல் டு பி பை ஏ. ஸோ tan வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஸோ டீட்டா வந்து tan வந்து ஆப்போசிட், அதாவது பி பை அட்ஜசன்ட் ஏ. அப்போது காஸ் ஏ வந்து என்னன்னா காஸ் ஏ வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். ஓகே. ஸோ இந்த ஹைப்போடென்யூஸோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அப்போ அட்ஜசன்ட் வந்து ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஏ. ஓகேங்களா. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நிறைய கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து ஒன் இஸ் இந்த டினைல் ஆஃப் அதர், அதாவது நம்ம பேரா எடுக்கணும், ஒன்று வந்து இன்னொன்று தப்புன்னு சொல்லணும். அந்த மாதிரி என்ன இருக்குது? ஆல் எலிஃபென்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு கேட்ஸ். ஓகே. இங்கே எல்லா எலிஃபெண்ட்டும் ஈக்குவல் டு கேட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எல்லா எலிஃபெண்ட்டும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சம் எலிஃபென்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு கேட்ஸ். ஸோ எல்லாமே ஈக்குவல் டு, சில இது நாட் ஈக்குவல்னு சொன்னால் அது தப்பு தானே. ஓகே. எல்லாமே ஈக்குவல்னு இங்கே சொல்கிறாங்க, ஆனால் சில இது நாட் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே முரண்பாடு இருக்கா? ஓகே. கான்ட்ரடிக்டரியாக இருக்கா? அப்போ வந்து ஏ அண்ட் பி ஆர் கான்ட்ரடிக்டரி. ஓகேங்களா. ஸோ ஆல் எலிஃபென்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு கேட்ஸ், சம் ஆர் ஈக்குவல் டு கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு. ஃபியூ ஆர் ஈக்குவல் டு கேட்ஸ், அதுவும் கரெக்ட். ஓகேங்களா. ஆனால் நாட் ஈக்குவல் டு ஈக்குவல், நாட் ஈக்குவல், ஏன்னா இங்கே ஆளுங்கிறது இருக்குது. சரிங்களா. ஓகே. ஸோ ஆப்பிள் வந்து இப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ரங்குங்கிறது ஒரு மாதிரி கோட் பண்ணி. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 2 P இருக்குது. இங்கே வர்ற 2 இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நம்பர். அப்போது ஒரு லெட்டருக்கு ஒரு நம்பர். ஓகேங்களா. அப்போது APPLE வந்து 25563, RUNG வந்து 7148. அப்போது பர்பிள் PURPLE. இங்கே வந்து பாருங்கள் Pக்கு 5 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 எதில் இருக்குது? இந்த ரெண்டுலேயே அடிச்சுட்ருங்க. ஓகே. அடுத்து ஃபுல்லாக சால்வ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஃபுல்லாக சால்வும் பண்ணலாம், பட் இங்கே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண கற்றுக்குறோம். அப்போ ஃபுல்லாக சால்வ் பண்ணக்கூடாது. 1 2 3, அதாவது 1 2 3 4, 4வது லெட்டர் 5ஆக இருக்கும். ஏன்னா P வந்து 5. ஸோ இங்கே வந்து 1 2 3 4, 4வது லெட்டர் 6ஆக இருக்குது. அப்போ இது ராங். 1 2 3 4, 4வது லெட்டர் 5, இது கரெக்ட். அவ்வளோதான். நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணேன்னா பண்ணலை. ஓகேங்களா. இப்படி தான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ 2 நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 6:8 and the product is 768. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து அந்த 2 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து, ஸோ ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ வந்து 6:8 6x, 8xன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நம்பர் வந்து 6x, இன்னொரு நம்பர் 8x, அதோட ப்ராடக்ட் வந்து 768. ஸோ அப்போ 6x into 8x ஈக்குவல் டு 768. ஸோ 48x x ஸ்கொயர், ரெண்டு x இருந்தனால x ஸ்கொயர் ஈக்குவல் டு 768. அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 768 டிவைடட் பை 48. 768 by 48 வந்து பார்த்தீங்கன்னா 16. அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 16னா x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகேங்களா. இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னாவே பாசிட்டிவ் தான். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னாவே 1 2 3லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ பாசிட்டிவ் தான். அப்போ +4 மட்டும்தான். ஓகே. ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 6x. அப்போது 6 into 4 equal to 24. ஓகே. 6 into 4 equal to 24. ஓகே.
ஸோ ஹூ ரோட் த புக் லிட்டில் பேலன்ஸ். ஸோ லிட்டில் பேலன்ஸ்ங்கிற புக்கெல்லாம் கெலீலியோ கெலீலி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் பற்றின புக்கு. ஸோ ஆர்கிமெடிஸ் நமக்கு தெரியும், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் பயான்சியை வச்சு வெயிட் இது பண்ணுறது அப்படிங்கிறத இது பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஓகே, ஜேம்ஸ் பிரெஸ்காட் வந்து நம்ம ஜூல்னு ஒரு இது மெஷர் பண்ணோம்ல, எனர்ஜியை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அவரோட பேர் ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல். ஓகேங்களா. ஸோ அவர் தான் அந்த எனர்ஜியை மெஷர் பண்ணுறதுக்கான அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் இது பண்ணார். ஸோ கார்லஸ் லினயஸ் ஃபாதர் ஆஃப் டாக்ஸோனமி. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த இதெல்லாம் பிரிக்கணும், ஃபைலம், ஜீனஸ், ஸ்பீசிஸ் அப்படின்லாம். ஸோ அவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸோனமி. ஓகேங்களா. ஸோ கார்லஸ் லினயஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸோனமி. அடுத்து, in an examination 80% students passed physics, 70% passed chemistry, 15% failed. So physicsum illa, chemistry இல்லங்கிறது 15%. Okay, so 325 students passed in both subjects na. So எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 15% ஃபெயில்டு. அப்போ ஃபெயில் வந்து 15%. அப்போ டோட்டலாக பாஸ் பண்ணவங்க எவ்வளோனா, ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இது பர்சன்டேஜ் இருக்குது, பர்சன்டேஜ் 100 தாண்டக்கூடாது. சரிங்களா. அப்போது இதை ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏ யூனியன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100%, அதாவது பாஸ் பண்ணவங்க 100% மைனஸ் 15% ஈக்குவல் டு 85%. அப்போ 85% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 85% ஃபிசிக்ஸ் தனியாக பாஸ் பண்ணவங்க, கெமிஸ்ட்ரி தனியாக பாஸ் பண்ணவங்க எடுத்தால் 150% வந்துடும். சரிங்களா. ஓகே, ஸோ அப்போ வந்து எக்ஸாக்டாக எத்தனை பேர் இருக்காங்க, ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ரெண்டையுமே பாஸ் பண்ணவங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன்னா பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட்ஸ் தான் 325. அப்போ ரெண்டையுமே பாஸ் பண்ணவங்களோட கணக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ யூனியன் பி வந்து 85 ஈக்குவல் டு ஏ வந்து ஃபிசிக்ஸ்னு வச்சுக்கலாம் 80, கெமிஸ்ட்ரி வந்து 70 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ 85 ஈக்குவல் டு 150 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 65%. 65% பேர் வந்து ரெண்டையுமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த பாஸ் பண்ண 65% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 325 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 100% எவ்வளோ, 65% 325 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 100% வந்து எக்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 325 டிவைடட் பை 65 இன்ட்டு 100. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 5. ஸோ 500 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து appeared for the examination. ஒருவேளை who failed in both subjectsனால் இந்த 100க்கு பதிலாக நம்ம 15 போட்டுக்கணும். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who succeeded in chemistry alone அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ்னால் 80 போட்டுக்கணும், கெமிஸ்ட்ரினா 70 போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் சேம் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கனால இங்கே 100. ஃபிசிக்ஸ் அலோன் அப்படின்னா 80 மைனஸ் 65 15%. கெமிஸ்ட்ரி அலோன்னா 70 மைனஸ் 65 5%. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒரு கொஷினை சால்வ் பண்ணும்போது அதுக்கான மற்ற எல்லா பாசிபிள் வேஸையுமே வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் லக்னோ, மத்திய பிரதேஷோட கேபிட்டல்னா போபால். ஓகேங்களா. ஸோ மிச்ச நாளுமே மத்திய பிரதேஷ் இருக்கிற சிட்டிஸ் தான். ஓகேங்களா. ஆனால் மத்திய பிரதேஷோட கேபிட்டல் வந்து போபால். ஓகே, ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்மன் சிதி, ஸோ அதுபடி மக்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அவினாஷ் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹர்ஷ் பாயிண்டிங் டு த ஓல்டு மேன். அவினாஷ் ஆஸ்ட் ஹர்ஷ் அவர் யாருன்னு. அதுக்கு ஹர்ஷ் சொல்கிறாரு ஹிஸ் சன் இஸ் மை சன்ஸ் பெட்டர்னல் அங்கிள். ஓகேங்களா. ஸோ ஒரு ஓல்டு மேன் இருக்கார், அவரோட சன் வந்து என்னோட சன்னோட பெட்டர்னல் அங்கிள். பெட்டர்னல் அங்கிள்னா பிரதர். ஓகேங்களா. ஸோ இந்த ஓல்டு மேன் வந்து ஹர்ஷோட அந்த ஓல்டு மேனோட பையன் வந்து ஹர்ஷோட பிரதராக இருந்தால் தான் ஹர்ஷ் பையனோட பெட்டர்னல் அங்கிளாக இருக்க முடியும். ஓகேங்களா. அப்போ அந்த ஓல்டு மேன், ஹவு இஸ் த ஓல்டு மேன் ரிலேட்டட் டு ஹர்ஷ். ஓகேங்களா. ஸோ ஃபாதர். சரிங்களா. ஓல்டு மேன் ரிலேட்டட் டு ஹர்ஷ் வந்து ஃபாதர். ஸோ எந்த இந்தியன் பாக்ஸர் வந்து 6 தடவை பாக்ஸிங் சாம்பியன் வின் பண்ணாங்கன்னா மேரி கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து 10 men can complete a task in 18 days. After 6 days 5 more men join. How many days can the work be completed? Okay, so 10 men வந்து 18 daysல
ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது 6 டேஸ் கழிச்சு, ஆஃப்டர் 6 டேஸ் எவ்வளோ வேலை மிச்சம் இருக்கும்? 10 மென்னுக்கு 12 டேஸ் ஒர்க் மிச்சம் இருக்கும். ஓகேங்களா? 10 மென்னுக்கு 12 டேஸ் ஒர்க் மிச்சம் இருக்கும். இப்போது 15 மென் 5 மென் ஜாயின் ஆனால் எவ்வளோ ஆயிரும்? 15 மென் ஆயிரும். அப்போது இவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஓகே, 10 மென்னே வந்து 12 டேஸில் முடிச்சிருவாங்க. அப்போது இன்னும் ஆள் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக அதே நாள் இருக்காது. அப்போ 12 அவுட்டு. சரிங்களா? 10 மென் 12 டேஸ்னா ஆள் டபுள் ஆனால் தான் நாள் பாதி ஆகும். அப்போ 20 மென்னா 6 டேஸ். ஸோ பட் அங்கே நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 50 மென் தான் இருக்காங்க. அப்போ இந்த 6ம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ 10ஆ 8ஆ? ஓகேங்களா? இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகே, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா ஆள் அதிகமானா டேஸ் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ 10 மென் வந்து 12 டேஸ். அப்போது 10 மென் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுங்கிறனால 1/12ன்னு போட்டுக்கணும். 15 மென் வந்து எத்தனை நாள்னு தெரியாது, அதனால 1/xன்னு போட்டுக்கணும். சரிங்களா? 10 மென் 12 டேஸ், 15 மென் தெரியாது. ஓகே, அப்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 × 12 = 15 × xன்னு ஆகிடும். ஸோ x = 10 × 12/15. ஸோ இது கேன்சல்னா 3, 2, இது கேன்சல்னா 4. ஸோ x = 2 × 4 = 8 டேஸ். சரிங்களா? x = 8 டேஸ். 8 நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க. So which of the following gases in the atmosphere is used up in the process? Combustion, respiration, oxides of nitrogen. Okay, so இந்த மூணு இதாக இருக்கு. ஆக்சிஜன் தான் காரணம். ஏன்னா ஆக்சிஜன் பேர்னிங்க்கு தேவை, மூச்சு இருக்க ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அதாவது நைட்ரஜன் வந்து ஏதாவது ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆனது ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து, ஸோ ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் பெங்கால் கசட்? பெங்கால் கசட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர். ஸோ ஜே.கே. ஹிக்கி. ஓகேங்களா? ஸோ ஆன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் வீல்னு ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துனாங்க. ஓகே, காமன் வீல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் நடத்துனாங்க. ஸோ பாலகங்காதர் திலக் வந்து கேசரி மராட்டா அப்படிங்கிற 2 நியூஸ் பேப்பர் எடுத்தார். ஓகேங்களா? ஸோ கேசரி வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி நியூஸ் பேப்பர், மராட்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நடத்த நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே வந்து அவர் நடத்தின நியூஸ் பேப்பர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹித்தவாடா. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஹித்தவாடா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் நடத்தினார். ஓகேங்களா? ஹித்தவாடா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்? இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நடுவில் இருக்கிற பார்டர் பேர் ராட்லிஃப் லைன். ஸோ யாரோட பேர்னால? சர் சிரில் ராட்லிஃப். அவர் தான் வந்து இந்த லைன் ட்ரா பண்ணார். ஸோ சிரில் ராட்லிஃப் அவர் பேர். ஸோ துராந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஹிண்டன்பர்க் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் வேர்ல்டு வார் 1 அப்போ, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனிக்கு வேர்ல்டு வார் 1 அப்போ இருந்த லைன். ஸோ மேனர்ஹைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டுக்கும் சோவியத் யூனியனுக்கும். ஓகேங்களா? ஃபின்லாண்ட் அண்ட் சோவியத் யூனியன். இது வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ. இது வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ இருந்த லைன். இது வந்து வேர்ல்டு வார் 1 அப்போ இருந்த லைன், ஹிண்டன்பர்க். ஓகே, ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் நோன் அஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் டியூரிங் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்? ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்னா பாலகங்காதர் திலக். ஓகேங்களா? ஸோ 3 பேர் முக்கியமான ஆளுங்க. லால் பால் பால். ஓகேங்களா? லாலா லஜ்பத் ராய். ஸோ பஞ்சாபில் இவர் இருந்தார். இவர் பஞ்சாபில் இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர். ஓகேங்களா? பால் வந்து பாலகங்காதர் திலக். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாம்பே பிரசிடென்சி. ஓகே, ஸோ இவர் வந்து லைன் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லுவாங்க, இவர் லோகமானியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நேற்றே பார்த்தோம். அடுத்து பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால் இவர் வந்து பெங்கால் பிரசிடென்சி. ஓகே, ஸோ 3 பேர் 3 ஏரியாவில் இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர். ஸோ இவங்க இது போக அரோபிந்தோ கோஷ், அவரும் ஒரு பெரிய லீடர் தான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1908 வரைக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் இருப்பார். அதுக்கப்புறம் அலிப்பூர் கான்ஸ்பைரசியில் அப்புறம் அவர் வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட்லேருந்து வெளியே வந்து ஸ்பிரிச்சுவல் லீடராக மாறிடுவார். பாண்டிச்சேரியில் இருக்கிற அரோபிந்தோ ஆசிரம் வந்து இவர் ஆரம்பித்தது தான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஓமேஷ் சந்திர பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே எல்லாம்
அவங்க மாடரேட் லீடர்ஸ். கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மகாத்மா காந்தியோட பொலிட்டிக்கல் குரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி வந்து ஸோ நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் காங்கிரஸோட ஃபஸ்ட்டு 1885 செஷன் அப்போ அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்தியன் அசோசியேஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து காங்கிரஸில் சேர்ந்துருவார். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஆல் மென் ஆர் ரிச் இஸ் ஃபால்ஸ்னா ஓகே, ஸோ எதை வச்சு கிளைம் பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ ஆல் மென் ஆர் ரிச்சுங்கிறது ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஓகேங்களா? இஃப் த ப்ரொபோர்ஷன் ஆல் மென் ஆர் ரிச் இஸ் ஃபால்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் கிளைம் டு பி certainly be true. ஓகேங்களா? ஸோ ஆல் மென் ஆர் ரிச் ஆர் ஃபால்ஸ்னா சம் மென் ஆர் நாட் ரிச். ஏன்னா ஆல் ஆர் ரிச்சுன்ட்டாங்க, அது தப்பாக இருக்குன்னா சம் மென் ஆர் நாட் ரிச். இதுக்கு முன்னால் பார்த்த அதே ஃபார்மேட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னால் எங்கே பார்த்தோம்? இது இல்லை, எங்கேயோ அந்த கேட்டு ஏதோ பார்த்தோம்ல. ஆல் எலிஃபென்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு கேட்ஸ், சம் எலிஃபென்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு கேட்ஸ். ஓகே, ரெண்டுமே ஆப்போசிட் அதே தான். ஸோ இந்த பேப்பர் வந்து யாருக்கு அந்த 2019லையோ 2020லையோ வந்துச்சோ செம லக், ஒரே மாதிரி சம்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ 15 பர்சன்ஸ் வந்து ஒரு பாக்ஸை 35 பாக்ஸை 7 நாளில் ஃபில் பண்ணுறாங்க. அதே 65 பாக்ஸை 5 நாளில் ஃபில் பண்ணணும்னா எத்தனை பேர் தேவைப்படுறாங்க? ஸோ இங்கே ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் 35 பாக்ஸை 7 நாளில் ஃபில் பண்ணுறாங்க. 7 days. சரி, ஸோ 15 பேர் 7 நாள் ஒர்க் பண்ணால் 35 பாக்ஸை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 65 பாக்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர் 5 நாள் ஒர்க் பண்ணணும்? சரிங்களா? ஸோ 15 பேர் 7 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா 35 பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே 65 பாக்ஸ் ஃபில் பண்ணோன்னா எத்தனை பேர் 5 நாள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது, நம்ம கேன்சல் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும் 5. ஸோ இதுவும் கேன்சல் ஆனால் 13, இதுவும் கேன்சல் ஆனால் 3. ஸோ இப்போது 3/x ஈக்குவல் டு 1/13 இருக்குது. ஸோ எக்ஸ் மேலே போயிடும். ஓகே, ஸோ எக்ஸ் மேலே போச்சுன்னா ஸோ 13 × 3, எக்ஸ் ஈக்குவல் டு 13 × 3 ஈக்குவல் டு 39 days. சாரி, 39 persons. 39 persons. ஓகே, ஸோ 39 பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 65 பாக்ஸை ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ நாஸ்காமோட இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அசோசியேஷன், நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். என்ஜிஓனா பேசிக்காக நீங்கள் நல்லது பண்ணுறவங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் என்ஜிஓ. ஓகேங்களா? ஸோ என்ஜிஓனாவே சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ஒரு யூனியன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ எந்த ஆர்டிக்கலில் கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி இருக்குது? ஆர்டிக்கல் 14, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி இது எதில் வருது அப்படின்னா வந்து பார்ட் 3ல் வருது. பார்ட் 3 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசுது. ஓகேங்களா? Okay, so which of the following refers to protection of data against accidental or intentional disclosure of information? Data security. ஓகேங்களா? ஸோ டேட்டா செக்யூரிட்டி வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேட்டாவை பற்றி பேசுது. ஓகேங்களா? ஆர் அன்ஆத்தரைஸ் மாடிஃபிகேஷன் ஒரு டிஸ்ட்ரக்ஷனை பற்றி. ஓகே, அடுத்து ஸோ இதில் எது வந்து வெஸ்ட் கோஸ்ட் இருக்கிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொன்கன் கோஸ்ட். ஓகே, இது வந்து கொன்கன் கோஸ்ட். இது வந்து வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மலபார் கோஸ்ட், கேரளா இருக்கிறது மலபார். இது வந்து கோரமண்டல் கோஸ்ட். ஓகே, கோரமண்டல் அப்படிங்கிறது சோழமண்டல் அப்படிங்கிறதுலேருந்து மருவிய வார்த்தை. இது வந்து நார்தன் சர்க்கார்ஸ் ஆர் உட்கல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. உட்கல்னா ஒடிசா. நம்ம பஞ்சாப், சிந்த், திராவிடா, உட்கல், பங்கான்னு இருக்கும்ல நம்ம நேஷனல் ஆந்தம்ல. உட்கல்னா ஒடிசா. ஓகேங்களா? ஒடிசாவோட பழைய பேர் உட்கல். ஓகேங்களா? ஓகே, ஸோ வெஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து மலபார் கோஸ்ட். ஓகே, இண்டஸ் பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏரியாவில் இருக்கும். இதுதான் இண்டஸ் பிளெயின். ஓகே, அசாம் ரீஜன் இங்கே இருக்கும். உங்களுக்கு அசாம் தெரியும். கோரமண்டல் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
வெஸ்ட் இல்லை ஈஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்காங்க, அப்போ மலபார் ரீஜன். ஓகே, ஸோ இந்த டேபிளில் எக்ஸ்பெண்டிச்சர் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா? ஸோ எந்த வருஷத்தில் டேக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் வந்து ஃபியூயல் எக்ஸ்பென்சஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ ஃபியூயல் எக்ஸ்பென்சஸ் இங்கே, ஸோ இதை விட டேக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் கம்மியாக இருக்குது. இது 20, இது 18 4 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 22 வரும். அப்போ இது கிடையாது, 2013 கிடையாது. ஸோ இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன செக் பண்ணுறாங்க மட்டும் பார்த்துங்க. ஸோ 2013 கிடையாது. 2015 பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து 19, 16 + 18 23, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ 2015 கிடையாது. ஸோ 2014 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 22 வந்து 22 + 7 29, ஃபியூயல் வந்து 23. ஓகே, அப்போ இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதுவும் கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஆப்ஷன் இருக்குது 2016, அதை மட்டும் இது பண்ணல. ஸோ எதுக்கு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 17 + 6 வந்து பார்த்தீங்கன்னா 23, 17 + 6 23, இது 28. அப்போ இது கரெக்ட், 2016 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி எவ்வளோ அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான வேல்யூஸ், அதனால் நம்ம சால்வ் பண்ணியே தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப க்ளோஸான வேல்யூஸாக இருக்கிறதுனால எக்ஸாக்டாக நம்ம சால்வ் பண்ணியே தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 60.5 + 68.4. ஸோ இந்த மாதிரி பேராக இருக்கிறத ஒன்றா சேர்த்து எழுதிருங்க. 62.8, 67.2, ஓகே, அதுக்கப்புறம் 84. ஓகே, ஸோ 0.2 0 1 0 1 130. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.9 128, அப்புறம் 84. ஓகே, ஸோ 130. இப்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 130 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 258.9. ஓகே, ஸோ அப்புறம் 258.9 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 0.9 4 + 8 9, 8 + 5 13, 3 + 1 சாரி 2 + 1 3. ஓகே, ஸோ 339.9. ஓகேங்களா? ஸோ 339.9 அப்படிங்கிறது 339.9 5 வருஷத்துக்கு டிவைடட் பை 5. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 339.9 சாரி okay sorry 2 1 4 1 342.9 342.9 divided by 5. ஓகேங்களா? ஸோ 6 ஆர் 30, அப்புறம் 42 வரும், அப்புறம் 8 திரும்ப 29 வரும், 2.9 வரும். ஸோ 5 divided by 2.9 58, 68.58 crore. ஓகேங்களா? 68.58 crore. ஓகே, ஸோ இல்லைனா இப்படி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 70னா 350, இது 70 கீழே இருக்குது, இது வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி 34னாவே 340னாவே 68 வந்துடும், 68.58 68.00. ஸோ 340னா தான் 68.00, 340யோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்போ வந்து 342.9. ஓகேங்களா? ஸோ அப்புறம் 68.58 அவ்வளோதான். ஓகே, ஸோ எந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி வந்து மோர் தேன் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி வரிசையாக பார்த்துட்டுன்னா பக்கத்தில் தான் இருக்குது, 60 68 அரௌண்ட் 12%. ஸோ இது இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10% பக்கம் இருக்குது. ஸோ 67லேருந்து 84, அப்போ கண்டிப்பாக இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 67.2 இன்ட்டு 1.2, ஏன்னா 20% அப்படின்னா 1.2. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் 4 4 1 1 3 4 4 6 7 2. ஸோ 4 6 0 1 8 80. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20%னாவே உங்களுக்கு 80 ரூபா வந்துடுது. ஓகேங்களா? 80.64 crores. ஆனால் இங்கே 84 crores. அப்போ 20%ஓட ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 2017ல் salary has increased by more than 20%. ஓகே, அடுத்து ஸோ இந்த சீரீஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம
லாஸ்ட் கிளாஸில் அது நேற்று செஷனில் செகண்ட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு இதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் வந்து பாருங்கள் 2, 5, 10, 17. ஸோ 2க்கும் 5க்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் 3, 5, 7. ஸோ அப்போது அடுத்து 9 வரும். ஸோ 17 + 9 26. ஸோ இங்கே எந்த 26 வருதுன்னா 2 26 இருக்குது. ஓகே, ஸோ 2 26 இருக்குது. அப்போ 2 அதே மாதிரி 2க்கு முன்னாலே ஏ தான். ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏ 26. ஸோ ஓவா என்னா. ஓகேங்களா? ஸோ இங்கே அப்போ தேர்ட் லெட்டர்ஸ் பார்த்துங்க. எஃப், ஹெச், ஜே, எல், அடுத்து என்ன வரும்? ஓகேங்களா? ஸோ எஃப், இஎஃப், ஜிஹெச், ஹெச்சுக்கு அப்புறம் ஐ, ஜே, ஜேக்கு அப்புறம் கே, எல், எல்லுக்கு அப்புறம் எம், அப்புறம் என். ஸோ அப்போ A26N அதுதான் நமக்கான ஆன்சர். A26N ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் இது பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ இதில் டிசைட் விச் கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? எந்த கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ் ஸ்டேட்மெண்ட்? ஆல் டாக்ஸ் ஆர் மேமல்ஸ். ஸோ எல்லா டாகுமே மேமல்ஸ். நோ அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ். எந்த அனிமலுமே டாகு கிடையாது. ஓகேங்களா? அப்போ நோ அனிமல்ஸ் ஆர் மேமல்ஸ். ஓகேங்களா? ஸோ நோ அனிமல்ஸ் ஆர் மேமல்ஸ் நம்ம சொல்ல முடியும். இப்படி கூட வரலாம். அனிமல்ஸ் அண்ட் டாக்ஸ் தான் கிடையாதே தவிர அனிமல்ஸ் மேமல்ஸாக இருக்கலாம், அதை சொல்ல முடியாது. சம் அனிமல்ஸ் ஆர் நாட் மேமல்ஸ். ஓகேங்களா? பட் இந்த லாஜிக் படி சம் அனிமல்ஸ் ஆர் மேமல்ஸ் இப்படி கூட இருக்கலாம். சம் அனிமல்ஸ் ஆர் நாட் மேமல்ஸ் அப்படிங்கிறது இப்படி கூட இருக்கலாம். நமக்கு அனிமல்ஸும் டாக்ஸும் தான் ஒன்று சேரக்கூடாது. ஓகே, அப்போ இது ராங். நோ டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் கரெக்ட். நோ அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ்னா நோ டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆல் மேமல்ஸ் ஆர் டாக்ஸ் இல்லை, ஆல் டாக்ஸ் ஆர் மேமல்ஸ் தானே தவிர ஆல் மேமல்ஸ் ஆர் டாக்ஸ்ங்கிறது தப்பு. அப்போ இதுவும் கிடையாது. ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் ரீப்ளேஸ் த கொஷின். ஓகே, இங்கே அடுத்த கொஷின் மார்க். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சி, இ, ஜி, ஐ, ஜே, எல், பி, ஓ, பி, எக்ஸ், டி. ஸோ அடுத்து என்ன வரும் அப்படிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே எஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை செக் பண்ணவே தேவையில்லை. எஸ். ஓகேங்களா? சி வந்து இது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நம்பரிங் பண்ணிக்கலாம். 3, 9, 16, 23. ஸோ 3 + 6 9, 6 + 7 sorry 9 + 7 16, 16 plus so 16 plus 7 sorry 24. X வந்து 24. sorry X வந்து 24. 16 plus 8 24. அப்போ 24 plus 9 வந்து 33. ஸோ அதான் 26 ஓட முடிஞ்சிருது. அப்போ எப்படி 33 வரும்னா அதுக்கப்புறம் கன்யூ ஆகும். ஓகேங்களா? ஸோ 26 plus 7 33. ஸோ 26 plus 7 equal to 33. 26 ஓட Z முடிஞ்சது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா G. ஓகேங்களா? அப்போ SG. அப்போ ஸோ SY அவுட்டு, SZ அவுட்டு, SG SG. ஓகேங்களா? E வந்து 5, J வந்து 10, O வந்து 15, T வந்து 20, அப்போ 25. 25 வந்து Y. ஓகேங்களா? அப்போ SG Y தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்பர் யூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்துச்சா நடுவில் எழுதி டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்போ வரும் அப்படின்னா நம்ம நிறையா வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம்னா தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து இந்த நம்பரில் ஸோ எதில் which does not belong to the series. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒன்று வந்து டபுள் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? பட் அது கண்டினியூஸாக டபுள் ஆகுதா அப்படின்னா கிடையாது. ஸோ இங்கே 4 ஆட் ஆகுது, இது இன்டூ 2. திரும்ப இங்கே 4 ஆட் ஆகுது, இது இன்டூ 2. இது திரும்ப 4 ஆட் ஆகுது. அப்போ இன்டூ 2 பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா 136 வரணும். ஆனால் நமக்கு என்ன இருக்குது 132. ஓகே, அப்போது இங்கே 132 does not belong to the group. ஏன்னா அந்த இடத்துல 136 வந்திருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த லாங்குவேஜ் ஓகே இது வந்து கோட் லாங்குவேஜ் திரும்பவும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NDRWCK இதை வந்து GUG
பிடிஇசட்னு எழுதியிருக்காங்க. அடுத்து இதே எம்டிஎஸ்எஃப்ஹெச்ஜேக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள் 2 வாட்டி ஜி வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறதுல எண்ணுக்கு வேறு ஆருக்கு வேறு. ஸோ அப்போ அதுலேருந்தே நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஸோ இது ஈவனாக ஆட் ஆகலை அப்படின்னு. ஓகேங்களா? பட் ஒரு சில இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். எண்ணுக்கு ஜி வருதுன்னா, ஓகேங்களா, ஸோ எண்ணுக்கு ஜி வருதுன்னா எம்முக்கு வந்து என்ன வரும், எஃப் வரும். ஓகேங்களா? ஸோ எண்ணுக்கு ஜி வருது, ஏன்னா ஆர்டர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எண்ணுக்கு ஜினா எம்முக்கு எஃப். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே எஃப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒன்று மட்டும் பாருங்கள், லாஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ஓகேங்களா, இதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் லெட்டர் சால்வ் பண்ணால் திரும்ப 2 வரும், தேர்ட் லெட்டர் சால்வ் பண்ணோம்னா திரும்ப 2 வரும். ஓகேங்களா? அதனால் நம்ம லாஸ்ட் இருந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ கே வந்து பார்த்தீங்க, ஸோ இது வந்து 26th லெட்டர். ஓகேங்களா? கே வந்து பார்த்தீங்கன்னா 12th லெட்டர். 12 இல்லை, எல் வந்து 12 இல்லை, கே வந்து 11. ஐஜேகேஎல், ஆமாம், கே வந்து 11. ஓகேங்களா? ஸோ 11 + 15 வந்து 22. ஓகேங்களா? 11 + 15 வந்து 22. ஜே வந்து 10th லெட்டர். ஜே + 15 வந்து பார்த்தீங்கன்னா 25, அதாவது ஒய். ஓகேங்களா? இது எதுக்கும் நம்ம இது கூட செக் பண்ணிப்போம். ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெட்டர், டி வந்து 20th லெட்டர். ஸோ சி + 17 வந்து 20. ஓகேங்களா? ஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th லெட்டர், 8 + 17 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25. ஸோ திரும்ப 25th லெட்டர் ஒய். ஸோ நமக்கு ரெண்டுலேயுமே செக் ஆயிடுச்சு. ஸோ ஒயில் முடிகிறதா நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்காது, நம்பர் பண்ண ட்ரை பண்ணால் இது 11, இது 26, நடுவில் டிஃப்ரென்ஸ் 15. இது 3, இது 20, நடுவில் டிஃப்ரென்ஸ் 17. அதே மாதிரி இது 10, அதே 15 ஆட் பண்ணுறோம், ஒய் வருது. இது 8, அதே 17 ஆட் பண்ணுறோம், 25 வருது. ஸோ நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம இன்னொரு என்ன செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே டபிள்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ நமக்கு 23. ஸோ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16. ஓகே, ஸோ இதை கூட எல்லாம் ஆட் பண்ணுறதுனால, ஸோ இதை வந்து 26 + 16 வச்சுக்கலாம், 42. 23 கூட எதை ஆட் பண்ணால் 42னா 19 ஆட் பண்ணால் 42. 23 + 19 42. ஏன் 16னா சைக்கிள் போயிட்டு ஜெட் போயிட்டு அப்புறம் திரும்ப ஏபிசிடின்னு ஆரம்பிக்குது. இது வந்து எஃப் வந்து 6வது லெட்டர், அது கூட 19 ஆட் பண்ணோம்னா 25. ஸோ 25th லெட்டர் ஒய். ஓகேங்களா? ஸோ டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே 8 persons are sitting around a circular table facing towards the center. ஸோ 8 பேர், 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? ஏ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. சி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ரைட்டாக 1 2. ஏ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. சி இஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஓகே, ஸோ டியோட சி இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஓகே, ஸோ அப்போ டியோட தேர்ட் லெஃப்ட். ஸோ டிக்கு லெஃப்ட்டு 1 2 3. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிட்டோம், செகண்டும் முடிச்சிட்டோம். பி இஸ் நாட் த நெய்பர் ஆஃப் சி. ஓகே, பி வந்து நெய்பர் ஆஃப் சி கிடையாது, அப்போ ஏதாவது இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? ஸோ பி இஸ் நாட் த நெய்பர் ஆஃப் சி நம்ம இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேங்களா? பி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ, அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ, அதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. There is only 1 person between D and G. Okay, so only 1 person between D and G na G இங்க வரலாம், இல்ல G இங்க வரலாம். அது ஓப்பனாக வச்சுப்போம். G is second to the left of H. ஓகேங்களா? ஸோ G is second to the left of Hனா, ஸோ G இங்கே வந்தால் H இங்கே இருப்பாங்க. செகண்ட் டு த லெஃப்ட்னா 1 2, அப்போ வாய்ப்பே இல்லை. அப்போ G இங்கே தான் இருக்குது, அப்போ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் Hனா H இங்கே. ஓகேங்களா? G is second to the left of H. ஓகே, அப்போது வேறு ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ பி இஸ் நாட் த நெய்பர் ஆஃப் சின்னு வருது. திரும்பவும் பி வந்து இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். ஓகே, அப்போ பி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஓகே, இங்கே வந்தால் இங்கே ஆல்ரெடி ஏ இருக்காங்க, அப்போது இ இங்கே இருந்தாங்கன்னா பி வந்து இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ ABCDEF GH. ஓகே, 6 பேர் வந்துட்டாங்க, 8 பேர் வந்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் G வித் ரெஸ்பெக்ட் டு C? ஸோ ஜியோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு C என்ன? ஓகேங்களா? சிக்கு செகண்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட், தேர்ட் டு த
left of. So G is third to the left of C. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்குது. சம்டைம்ஸ் 2-3 இது ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு வேறு ஏதாவது கூட கம்பேர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன் அ சர்டன் கோட் ஹார்சஸ் ஆர் அனிமல்ஸ் இஸ் ரிட்டன் அஸ். ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. அனிமல்ஸ் ஆர் மேமல்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஷினை படிக்கும்போது நம்ம எதுக்கு கோடு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அனிமல்ஸ், அப்போ அனிமல்ஸுக்கு டார்கெட் பண்ணுங்க. ஹார்சஸ் ஆர் அனிமல்ஸ் இது இருக்குது, அனிமல்ஸ் ஆர் மேமல்ஸுங்கிறது இது இருக்குது. ஓகே, இப்போ அனிமல்ஸ் ஆருக்கு இந்த ரெண்டுல இருந்தும் கண்டுபிடிச்சிடலாம். ஹேஷ் லூ. அனிமல்ஸ் ஆர்னா ஹேஷ் லூ. ஓகேங்களா? அதே மாதிரி ஆரை தான் நம்ம இப்போ தூக்கணும். இங்கே ஆர் ஹார்சஸ் மேமல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஹேஷ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஆர் ஹார்சஸ் மேமல்ஸில் இங்கே அனிமல்ஸ் இல்லை, ஆர்க்கும் அனிமல்ஸ்க்கும் நமக்கு இது கிடச்சிச்சு. ஆனால் எது ஆர் எது அனிமல்ஸ்னு தெரியாது. இங்கே ஆர் ஹார்சஸ் மேமல்ஸ்னு கேட்டிருக்காங்க. பட் ஆர் இருக்கிற இடத்துல ஹேஷ் இருக்குது. ஆருக்கு ஹேஷ் இருக்குது அப்படின்னா அனிமல்ஸுக்கு வந்து லூ. ஓகே, அப்போது லூ தான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே. ஸோ ABCDE are 5 friends. B is elder to C but shortest in the group. C is taller to B but younger to D. ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜையும் கொடுத்துருக்காங்க, ஹைட்டையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் த ஏஜஸ் கொடுத்துட்டு பாசிபிள் கேட்கல, cannot be possible கொடுத்துருக்காங்க. ஓகே, cannot be possible. அப்போ ஏதோ ஒன்று தப்பு இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு B is elder to C. B is elder to Cனா B வந்து Cயை விட வயசு அதிகமாக இருக்கணும். ஸோ B வந்து ஏதாவது இடத்துல Cக்கு அப்புறம் வருதான்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து BCக்கு முன்னால் வருது, BCக்கு முன்னால் வருது, BCக்கு முன்னால் வருது. ஆனால் இங்கே BCக்கு அடுத்து வருது. இந்த இதுபடி கொஷின் படி B is elder to C. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, C is elder to B. அப்போ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ ஃபுல்லாக படிக்கிறோம், என்ன கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு மட்டும் நம்ம சொல்யூஷன் எழுதணும். ஓகேங்களா? ஓகே, 7 persons ஆர் சிட்டிங் ஒன் above the other in a ladder. ஓகேங்களா? ஸோ B sits neither at the top or bottom. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரி இதில் நம்ம எவ்வளோ பாசிபிளோ போடணும். ஓகேங்களா? ஒன்லி 4 persons sit between P and R. இப்போ 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ Pக்கும் ஆருக்கும் நடுவில் 4 பேர் உட்காராங்க. ஸோ அப்போ ஒருவேளை P இங்கேருந்து ஆர் இங்கே இருந்தாங்கன்னா நடுவில் 4 பேர் இல்லை அப்படின்னா வந்து Pயை செகண்ட் பொசிஷனில் வச்சுட்டு ஆரை லாஸ்ட் பொசிஷனில் வச்சுக்கலாம். சரிங்களா? Pயை செகண்ட் பொசிஷனில் வச்சுட்டு ஆரை லாஸ்ட் பொசிஷனில் வச்சுக்கலாம். ஓகே, எஸ் சிட்ஸ் இமீடியட்லி அபோவ் ஏ. எஸ் வந்து ஏக்கு மேலே இமீடியட்லி அபோவ். அப்போ இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும், பிரியவே பிரியாது. ஓகேங்களா? ஒன்லி 1 person sit between R and D. ஆருக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் உட்காருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆருக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் உட்கார முடியும். ஆர் இங்கே இருக்காங்க, டி வந்து இங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ வந்து இங்கே தான் வர முடியும், இங்கே எஸ்ஏ இங்கே தான் வர முடியும், இங்கேயும் எஸ்ஏ வந்து இங்கே தான் வர முடியும். ஏன்னா ஒன்றா தானே இருக்காங்க. அப்போ இங்கேயும் வர முடியாது. ஓகேங்களா? அண்ட் நமக்கு ஃபர்தர் என்ன கொடுத்தீங்கன்னா டி சிட்ஸ் பிலோ எஸ். ஸோ டி வந்து எஸ்ஸுக்கு கீழே தான் உட்காந்துருக்காங்க. இமீடியட்லி பிலோனா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கணும். வெறும் பிலோ தான் எஸ் சிட்ஸ் டி சிட்ஸ் பிலோ எஸ்ன்னு தான் கொடுத்துருவோம். அப்போ எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? பி சிட்ஸ் அபோவ் கியூ. ஓகேங்களா? ஸோ பி வந்து கியூவுக்கு மேலே எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ பி கியூ நீங்கள் எழுதலாம், இல்லை பி கியூ நீங்கள் எழுதலாம். ஆனால் ஃபஸ்ட்டே என்ன கொடுத்துட்டாங்க, பி வந்து நெய்தர் த டாப் ஆர் பாட்டம். அப்போ இது கிடையாது. ஏன்னா பி வந்து இந்த பொசிஷன் படி டாப்பில் உட்காந்துருக்காங்க. அப்போ இதுதான் ஒன்லி கரெக்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 3 of the following are similar in a certain way based on the arrangement. எது வந்து odd one out. ஓகேங்களா? பிஏ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிஏ எடுத்தோம் அப்படின்னா வந்து பிஇக்கும் ஏவுக்கும் நடுவில் எஸ் இருக்காங்க. அடுத்து டிபி எடுத்தோம் அப்படின்னா டிக்கும் பிக்கும் நடுவில் யாரும் இல்லை. எஸ்டி எடுத்தோம் அப்படின்னா எஸ்ஸுக்கும் டிக்கும் நடுவில் ஏ இருக்காங்க. எஸ் ஏ டி. அப்புறம் பிக்யூ எடுத்தோம்னா பிஇக்கும் கியூக்கும் நடுவில் ஆர். பி ஆர் கியூ. ஓகே, ஸோ அப்போ இதில் டம்மியாக இருக்கிறது ஆடாக இருக்கிறது வந்து டிபி தான். ஓகேங்களா? அப்போ டிபி தான் ஆன்சர். ஏன்னா விச் இஸ் நாட் இன் அ சர்டன் வே அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
ஓகே. ஸோ 2.84 ஹவர்ஸை நம்ம மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸாக எப்படி எழுதுறது? இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து அதாவது கொஷின் பேப்பர் 1 சால்வ் பண்ணும்போது 3 வாட்டியும் என்னமோ ரிப்பீட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 0.1 ஹவர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 0.1 ஹவர்னா 6 மினிட்ஸ். 0.05 ஹவர்னா 3 மினிட்ஸ். ஓகே. அப்போது 2.8 ஹவர்ஸ்னா 2 hour 48 minutes. 2.9 hours na 2 hour 54 minutes. அப்போ 2.85 hours na 2 hour 51 minutes. ஓகேங்களா? அப்போ இது 8.4 இருக்கு. See 0.8 hour வந்து 2 hour 48 minutes. 0.85 hours வந்து 2 hour 51 minutes. அப்போ 2 hour 51 minutesக்கு எது பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க. 2 hour 50 minutes 24 seconds. ஓகேங்களா? ஏன் 4 seconds வராது அப்படின்னா இங்கே பாருங்க 0.05ங்கிறது 3 நிமிஷம். ஓகே. 0.05 is equal to 3 minutes. 3 minutesங்கிறது 180 seconds. ஓகேங்களா? ஸோ அப்போ 0.01ங்கிறது ஸோ 180 seconds. அப்போ 0.01ங்கிறது 36 seconds. 0.05 180 செகண்ட்ஸ்னா 0.01 36 செகண்ட்ஸ். அப்போ 2 hour 51 மினிட்ஸில் 36 செகண்ட்ஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா 2 hour 50 minutes 24 செகண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ மேன் வாக்ஸ் 10 மீட்டர் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் சன்ரைஸ். ஸோ டைரக்ஷன் ஆஃப் சன்ரைஸ் வந்து ஈஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் ஆஃப் சன்ரைஸ் வந்து ஈஸ்ட். ஸோ 10 meters வந்து வாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அண்ட் தென் 10 meter டு ஹிஸ் ரைட். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ரைட் டேர்ன் பண்ணி 10 meter. ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி டைம் டேர்னிங் டு த லெஃப்ட். ஓகே. திரும்ப டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து 5 meters வாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 15 meters. ஓகே. இங்கேருந்து 15 meters வாக் பண்ணுறாங்க. திரும்ப லெஃப்ட் டேர்ன் பண்ணி ஒரு 15 meters. ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி போடும்போது ஓரளவுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக போடுங்க. ஏன்னா 10 5 15 10 15 அப்படின்னா இங்கே 5 இந்த கேப் வந்து 5 meters இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா வந்து ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எங்கே இருக்காங்கன்னா நார்த்தில் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்காங்கன்னா நார்த்தில் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் வரும். அண்ட் ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ் வர வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா போக 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 நமக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் எய்ம்லேருந்து இந்த PYQ செஷனை வந்து பேரலாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் கிளியர் பண்ணுறது தான் வந்து நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம PYQ செஷனை பேரலாக கொண்டு போகிறோம். அண்ட் ஒவ்வொரு செஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ பை த 20th செஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 75 to 80 மினிட்ஸில் முடிக்கிற ஸ்பீடுக்கு நம்ம கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுவும் சம்டைம்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் ஸ்லோவாக சொன்ன மாதிரி இதில் ஃபாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி யூடியூப்பில் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் இந்த ஸ்லோ பண்ணிக்கங்க. ஒருவேளை ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சுது இல்லை இந்த கான்செப்ட்லாம் எனக்கு தெரியும் நான் வந்து ஜஸ்ட் ஆன்சர் பார்க்க மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. ஸோ டெக்னாலஜியை நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா இதுலேயும் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சக்ஸஸை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் வீடியோஸில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் கான்செப்ட் வீடியோஸையும் அட்டன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். நாளைக்கு காலையில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.